வணக்கம் நேர்களே. இன்றைய மக்கள் மனசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த ஆன்லைன் சூதாட்டங்களை அதிக அளவில் தற்போது நாம் பார்க்க முடிகிறது. எல்லா இடங்களிலும் நாம் பார்க்க முடிகிறது. இணையதளங்களில், டிவிகளில், அதுபோக பல இடங்களில் ஸ்பான்சராகவும் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. இது மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கின்றது. உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் பல அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றன. ஏற்கனவே இது தொடர்பான வழக்கு 2020 நவம்பரில் தமிழக அரசு, அப்போது இருந்த அதிமுக அரசு என்ன பண்ணாங்க, இதை தடை செய்தார்கள், சட்டம் கொண்டு வந்தார்கள். அதற்கு எதிராக இந்த நிறுவனங்கள் மீண்டும் உச்சநீதிமன்றத்திற்கு சென்று இது திறன் சார்ந்த ஒரு விளையாட்டு தான், இதில் பணம் பறிக்கும் வேலைகள்லாம் ஒன்று இல்லை என்று சொன்னதுக்கு பிறகாக இந்த சட்டம் தடை சட்டம் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் உயர்நீதிமன்றமும், சென்னை உயர்நீதிமன்றமும் இந்த தடை சட்டமெல்லாம் செல்லாது, அதில் சில நுட்பமான விஷயங்கள் எல்லாம் இணைக்க வேண்டி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை நாம் பார்த்தோம் என்றால், பல பிரபலங்கள் அதற்கு இதுபோன்று நீங்கள் இந்த விளையாட்டுகளில் பங்கேற்கலாம், பரிசை வெல்லலாம், பணம் வெல்லலாம் என்கின்ற ஒரு ஆசையை தூண்டுவிடுமாக அதில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ எந்த சிக்கல் ஒன்று அப்படின்னா, இந்த விளையாட்டுகளுக்குள் விளையாட்டாக சென்று உள்ளே சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தவிக்கக்கூடிய இளைஞர்கள் கடைசியில் அதற்கே பலிகடா ஆகக்கூடிய ஒரு சூழல் இருப்பதை பார்க்க முடிகிறது. எப்படியாவது போட்ட பணத்தை எடுத்து விடலாம் என்கின்ற ஒரு ஆசையில் மேலும் 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 கடன் வாங்கி மாதம் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஐடி மென்பொறியாளரில் இருந்து கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியர் வரைக்கும் இதில் கொண்டு சென்று பணத்தை கொட்டி மீண்டும் அதை எடுக்க முடியாமல் திணறக்கூடிய அந்த காட்சி, அதையும் நாம் பார்க்க முடிகிறது. இதில் மிக மோசமான ஒரு சூழ்நிலை என்னவென்றால், பறிபோவது பணம் மட்டுமல்ல, உயிரும் தான் என்கின்ற ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கிறது. இதை முன்னிறுத்தி தான் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி திரு புகழேந்தி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஆன்லைன் விளையாட்டுகளை சமாளிக்க ஒழுங்குமுறை அமைப்பை கொண்டு வருவது காலத்தின் கட்டாயம் என்கின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார்கள். அதனால் மத்திய மாநில அரசுகளுக்கு நான் வலியுறுத்துகிறேன் என்கின்ற விஷயத்தை சொல்லியிருந்தார்கள். அப்போது இதற்கு கடிவாளம் போட வேண்டுமா வேண்டாமா, அப்பாவிகளுடைய பலியை தடுப்பது எப்போது என்கிற கேள்வி இன்று அத்தியாவசியமாகிறது. இன்றைய மக்கள் மனசு இது குறித்து விவாதிக்க இருக்கிறது. இதற்காக 3 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். சைபர் கிரைம் வழக்கறிஞர், அது மட்டுமல்ல, சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவுடைய தலைவர் திரு கார்த்திகேயன் அவர்கள் இணைகிறார்கள். மனநல ஆலோசகர், உளவியல் நிபுணர் டாக்டர் அபிலாஷா அவர்கள் இணைகிறார்கள். அதே போல் இன்னும் சற்று நேரத்தில் சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவுடைய துணைத் தலைவர் திரு விஜயகுமார் அவர்கள் இணைகிறார்கள். மூவருமே இந்த நிகழ்ச்சிக்கு வணங்கி வரவேற்கின்றோம். மூவரையும் வணங்கி வரவேற்கின்றோம். கார்த்திகேயன் சார், நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்தது செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இது என்ன அடிப்படையில் இந்த கருத்தை உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு? அதனால் உடனடியாக தமிழக அரசு மறுபரிசீலனை செஞ்சு இந்த நுட்பமான விஷயங்கள்லாம் இதில் சேர்க்க வேண்டிய விஷயங்களெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி என்ன நுட்பமான விஷயங்கள் இதில் இருக்கிறது? ஏன் இந்த சூதாட்டத்தை தடை செய்ய முடியவில்லை? கோர்ட்டில் எப்படி பார்க்குறாங்கன்னா, 2 விதமாக பார்க்குறாங்க. ஒன்று கேம் ஆஃப் ஸ்கில், இன்னொன்று கேம் ஆஃப் சான்ஸ் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இப்போ கேம் ஆஃப் சான்ஸ் அப்படின்றது பேன் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்களோட திறமைகள் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் பை லக் மட்டுமே விளையாடுற கேம்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா பேன் பண்ணணும். அதுதான் சூதாட்டம்னு சொல்றாங்க. பட் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் அங்கே இருக்கு அப்படின்னா அது கேம் ஆஃப் ஸ்கில் அப்படின்றாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் இருக்கிற மாதிரி எந்த கேம் விளையாடுனாலும் அது கேம் ஆஃப் ஸ்கில் அப்படின்னு கொண்டு போறாங்க. இது இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இது சில சில வருஷங்களுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி கேசஸ் வந்திருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் கேம் இல்லை, ஆஃப்லைன் கேம் வரும்போதே இந்த மாதிரி நிறைய கேசஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரம்மி அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறாங்க இல்லைங்களா, இந்த சீட் வச்சு விளையாடுவாங்க. ஸோ இந்த கேமே சேலஞ்ச் பண்ணி இந்த ரம்மி விளையாடுறது இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல அப்பயே சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய கோர்ட்ல, மும்பை ஹைகோர்ட்ல ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் நிறைய கோர்ட்ல இந்தியாவில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க அந்த கார்டு யூஸ் பண்றீங்க, அந்த ரம்மி விளையாடுறதுக்கு யூஸ் பண்ற ஒரு கார்டை நீங்க ரம்மி விளையாடுனீங்க அப்படின்னா தட் இஸ் கால் கேம் ஆஃப் ஸ்கில். ஏன்னா பிகாஸ் அதுல நீங்க ஒரு 3 சீட்டு சேர்க்கணும், ஜோக்கர் எப்படி யூஸ் பண்ணணும், எந்த கார்டை எப்போ போடணும், எந்த கார்டை எப்போ எடுக்கணும் அப்படின்றது இருக்கு. ஸோ அப்போ அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் அங்க இருக்கு. ஸோ அது கேம் ஆஃப் ஸ்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே கார்டை வச்சு நீங்க இந்த உள்ளே விளையாடுறவங்க, வங்காத்தா இதெல்லாம் விளையாடுறாங்க அப்படின்னா அது எந்த ஒரு ஸ்கில்லுமே இன்வால்வ்டு கிடையாது. கேம் ஆஃப் சான்ஸ்ல கொண்டு போயிடுறாங்க. அது பிகாஸ் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் ஒண்ணுமே கிடையாது. எந்த கடை வேணாலும் போடுறீங்க, எடுக்கிறீங்க, பை சான்ஸ்ல நீங்க வின் பண்றீங்க. அதுதான் சூதாட்டம், இது சூதாட்டம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பல கேஸ்ல இந்த மாதிரி ஜட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்லயும் இதுக்கான ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ
அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த மாதிரி வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல இந்த மாதிரி ரம்மி விளையாடுறத பத்தி கொண்டு வந்தா கூட அதை வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு லா பாஸ் பண்ணி அதை பேன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட அவங்க சேலஞ்ச் பண்ணும்போது கோர்ட் இந்த ஆங்கிள் தான் எடுத்தாங்க. ஸோ இந்த ஆங்கிள் பார்க்கும்போது இது வந்து எல்லாம் கேம் ஆஃப் ஸ்கில் அப்படின்றது தான் கொண்டு வந்தாங்க. பட் ஹவர் கோர்ட் அதுலேயே ஒரு பாசிங் ரெஃபரன்ஸ் சொல்லியிருந்தாங்க. பட் ஹவர் நீங்க ஒரு வந்து அவங்களுக்கு வந்து இதை பத்தின தெளிவும் படுத்த வேண்டியது இருக்கு. ஏன்னா பிகாஸ் இதுக்கு அடிக்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்ற வரையும் ஒரு தெளிவு சிம்பிளா சொல்ல போனா ஒரு டிஸ்கிளைமர் கொடுக்குற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதையும் இந்த கம்பெனிஸ் இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. பட் ஹவர் இதுல இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து லைக் இது கேம் ஆஃப் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பூர்வமா நம்ம சொன்னாலும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அதுக்குள்ள நம்ம விளையாட போயிட்டோம் அப்படின்னா நம்மளே அறியாம உள்ள மாட்டிக்கிறவங்க தான் அதிக பேர் இருக்காங்க. இதுல என்ன விஷயம்ன்றது நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா பிகாஸ் இப்போ நீங்க நார்மலா ரம்மி விளையாடும் போது பாத்தீங்க அப்படின்னா வந்து நார்மலா ஆன்லைன்ல ஆஃப்லைன் வேர்ல்ட்ல வந்து நீங்க ரம்மி விளையாடும் போது உங்களுக்கு எதிரில் உட்காந்துட்டு இருக்கவங்க ஒரு மனுஷன் தான். ஸோ ஒரு ஹியூமனால எந்த அளவுக்கு திங்க் பண்ண முடியும் அப்படின்றது எல்லாத்துமே ஒரு லிமிடேஷன் இருக்கு. அந்த லிமிடேஷன் படி தான் வந்து அவங்களும் விளையாடுவாங்க, நம்மளும் விளையாடுவோம். நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு, அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. பட் நீங்க ஆன்லைன்ல விளையாடும் போது பாத்தீங்க அப்படின்னா அதர் சைடு ஒரு ரோபோட்டோட விளையாடுறீங்க. இட்ஸ் கம்ப்யூட்டர் அல்காரிதம். ஸோ அந்த அல்காரிதமோட விளையாடும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு பெரிய திறமசாலியா இருந்தாலுமே கூட வந்து உங்களை எப்படி தோக்கடிக்கணும் அப்படின்ற அல்காரிதம் பை டிஃபால்ட் ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த அல்காரிதம் படி தான் நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க. இதுல என்னன்னா சில லுக்ரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. என்னன்னா நீங்க முதல்ல வந்து ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்க ரம்மி விளையாட ஆரம்பிக்க உடனே வந்து ஜாயினிங் போனஸ்னு ஒரு 5000 ரூபாய் கொடுப்பாங்க. சோ உடனே வந்து ஜாயினிங் போனஸ் வச்சு நீங்க விளையாடலாம், நீங்க கையில இருந்து பணம் போட தேவையில்லை அப்படின்னு வரும். சோ அந்த ஜாயினிங் போனஸ் வச்சு விளையாடின உடனே வந்து ஃபர்ஸ்ட் கேமே வின் பண்ணிடுவாங்க எப்படியும். தட்ஸ் பை டிசைன். அவங்க அல்காரிதமே அப்படிதான் டிசைன் பண்ணிருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் கேம் வின் பண்ண உடனே 5000 ரூபாய் போட்டோடனே 10000 ரூபாய் வந்துருச்சு அப்படின்ட்டு இருக்கும் அவங்க அக்கௌண்ட். அந்த 10000 ரூபாய் நம்ம பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வித்ரா பண்ண முடியுமான்னு பையன் டெஸ்ட் பண்ணி பார்ப்பான். சரி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும், நம்ம பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். அதே மாதிரி வித்ரா பண்ணுவோம், பணம் கைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுவோம், நம்ம கையில பணமே போடாம 10000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கோம், அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம பணம் போட்டோம் அப்படின்னா இன்னும் அதிகமா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அமௌண்ட் போட ஆரம்பிப்பான். ஒரு 2 கேம் தோப்பான், 3வது கேம் திருப்பி வின் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு அமௌண்ட் வித்ரா பண்ற மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல, அதாவது சின்ன மீன் போட்டு பெரிய மீன் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தாங்க. ஸோ சின்ன சின்ன அமௌண்ட்டா கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அதுல மூலியமா நீங்க வந்து நிறைய ஏர்ன் பண்ணலான்னு வரும். ஸோ இவன் என்ன நினைப்போம், நம்ம திறமையால தான் இத்தனை தடவை நம்ம அமௌண்ட்டை வின் பண்ணோம், அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாலுமே வந்து நம்ம திறமையால நம்ம திருப்பி பணத்தை எடுத்துடலாம் அப்படின்னு நினைப்புல 50,000 1,00,000 அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி அது போடுறாங்க. இன்ஃபேக்ட் இதுல இன்னொரு மோசமான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா ரெஃபரல் போனஸ்ன்னு கொடுக்குறாங்க. அதாவது நீங்க விளையாடுறது மட்டும் இல்லாம நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அந்த லிங்கை ஷேர் பண்ணி ஒரு இன்விடேஷனை ஷேர் பண்ணி அதன் மூலியமா அவங்க டவுன்லோட் பண்ணி விளையாட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ அப்ப என்ன பண்றோம், வேற வழி இல்லாம கூட இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்றாங்க. அண்ட் தென் அவங்களையும் இந்த கேமுக்குள்ள உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உள்ள கொண்டு வந்து வரும்போது அப்போ ஒரு டீமா ஃபார்ம் ஆகிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இன்ஃபேக்ட் இதுல கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஆன்லைன்ல டீம் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஒருத்தவங்க இங்க சென்னையில இருக்காங்க, இன்னொருத்தவங்க மும்பைல இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து மதுரையில இருக்காங்க, கோயம்புத்தூர்ல இருக்காங்கன்னு காமிக்கும். பட் உண்மையிலேயே அந்த மாதிரி அந்த ஊர்ல அந்த ஆளுங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? சோ இப்ப இவங்க எல்லாம் இருக்காங்க, இவங்க இவ்வளவு வின் பண்ணிருக்காங்க அப்படின்றதுக்காக இவங்களோட நீங்க வேணா வந்து விளையாடலாம்னு காமிக்கும். பட் அவங்களோட தான் நீங்க விளையாடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இட்ஸ் ஆல் நேம்ஸ் அண்ட் நம்பர்ஸ், அவ்வளவுதான். இவ்வளவு அதுல வந்து நியூவன்சஸ் இருக்கு, இவ்வளவு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் கூட, ஏன் இதை வந்து ஒரு கேம் ஆஃப் சான்ஸாக ஏன் இதை எடுத்துக்க முடியல, ஏன் அதை வந்து தடை செய்ய முடியாமல் தொடர்ந்துட்டு இருக்கு, அந்த நுட்பங்கள் என்ன தேவையா இருக்கு? இதேதாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சட்டம் என்ன சொல்லுது, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பிரசிடென்ட்ஸ்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி வந்து ஜட்மெண்ட்ஸ் வந்து எந்தெந்த கோர்ட்ல என்ன மாதிரி ஜட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை வச்சுதான் இப்ப கரண்ட் ஜட்மெண்ட்ஸ் நம்மளால பாஸ் பண்ண முடியும். பட் ஹவவர் ஒரு கவர்மெண்ட் நினைச்சது அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் கேன் பாஸ் எ லா. ஓகேங்களா? இப்ப வந்து ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட்ல இது கேமிங் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட்ல வருது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்ல வந்து தனித்தனி லா பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுல ஒரு லா பாஸ் பண்ணாங்க, அப்புறம் குவாஷ் பண்ணாங்க, அப்புறம் தெலுங்கானால ஒன்று பாஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் திருப்பி அதை சேலஞ்ச் பண்றாங்க. அது மாதிரி வேற ஸ்டேட்ல பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதை சேலஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஹவர் இதுக்கு ஒரு சென்ட்ரல் லெஜிஸ்லேஷன் வந்தது அப்படின்னா இதை கண்டிப்பா பேன் பண்ணலாம். அதுதான் வந்து இந்த ஜட்மெண்ட்ல கூட வந்து ஜஸ்டிஸ் சொல்லியிருப்பாரு உங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு ரெகுலேட்டரி பாடி கொண்டு வாங்க. ஏன்னா பிகாஸ் ஜட்ஜஸ் ஆர் வெல் ட்ரைன் மைண்ட்ஸ். அவங்களுக்கு லீகலா பாத்தீங்க அப்படின்னா வந்து அவங்க மாதிரி வந்து வெல் ட்ரைன் மைண்ட்ஸ் யாருமே இருக்க முடியாது. பட் டெக்னிக்கலா பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகுறாங்க. அதுக்கு மேல எப்படி மூவ் பண்றது அப்படின்னு தெரியல. எக்ஸ்டர்னல் அட்வைசர்ஸ் அவங்களுக்கும் தேவைப்படுது. அந்த எக்ஸ்டர்னல் அட்வைசர்ஸும் வச்சுதான் இந்த ஜட்மெண்ட்ஸ் அப்படின்றது அவங்க பாஸ் பண்றாங்க. பட் லெஜிஸ்லேட்டிவ்னு போகும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்க டெக்னிக்கல் மெம்பர்ஸும் அந்த லெஜிஸ்லேட்டிவ்ல போடலாம். ஒரு போர்டு, இதுக்குன்னு ஒரு ரெகுலேட்டரி போர்டு ஃபார்ம் பண்ணும்போது டெக்னிக்கல் மெம்பர்ஸ் இருக்கலாம், லீகல் மெம்பர்ஸ் இருக்கலாம், ஏன் காமன் பப்ளிக் கூட அதுல உள்ள போட்டு அதுக்கப்புறம் எல்லாரோட ரிவ்யூவும் வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கேமை வந்து நம்ம பிளே ஸ்டோர்லயோ இல்ல ஆப் ஸ்டோர்லயோ அலோவ் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு டிசைட் பண்ணி பண்ணாங்க அப்படின்னா
இந்த சமுதாயத்தை நம்மளால காப்பாற்ற முடியும். அது இல்லாம நம்ம கோர்ட் வந்து சொல்லுங்க கார்த்திகேயன், உங்களுக்கு தெரியும் 50 ஆப்ஸை வந்து இது போல இருக்கக்கூடிய ஆப்ஸை வந்து நம்ம பேன் பண்ணி லெஜிஸ்லேட்டர்ஸ் தான் வந்து ஒரு சட்டம் இயற்றினாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் 2020 வந்து இது தடை சட்டம்னு சொல்லி உருவாக்குனாங்க. ஆனால் தீஸ் கம்பெனிஸ் அங்கே சுப்ரீம் கோர்ட்டு போய் கொஸ்டின் பண்ணாங்க அதையவே வந்து. அதுக்கப்புறமும் உச்சநீதிமன்றம் வந்து அதுக்கப்புறம் இது வந்து கேம் ஆஃப் சான்ஸ் இல்லை, கேம் ஆஃப் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு தான் மீண்டும் வந்து அதையே பேஸ் பண்ணி தான் இங்கே தமிழக அரசையும் வந்து அவங்களே இப்படி சொல்லியிருக்காங்க. அதே தான் நான் இங்கே சொல்கிறேன், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இடத்துல வந்து ஒழுங்குமுறை ஆணையம் நமக்கு இந்த இடத்துல நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத கூட சில விஷயம் குறிப்பிட்டிருந்தாங்க. இப்போ நம்ம அதை பற்றி நான் மீண்டும் பேசலாம். இந்த கொஸ்டின் எனக்கு பெரிய டவுட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க லெஜிஸ்லேட்டர்ஸ் கேன் பாஸ் த லா அப்படின்னு சொன்னால், லெஜிஸ்லேட்டர் அவங்க ஆல்ரெடி அவங்க தே பாஸ்ட் த லா, ஆனால் அதுக்கப்புறம் அதுவே இந்த கொஸ்டினபிளாக இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு கேள்விக்குறி. நான் மீண்டும் உங்ககிட்ட வரேன். டாக்டர் அபிலாஷா இணைந்திருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்கலாம். கார்த்திகேயன் அவர்கள் சொல்லுகின்ற போது ரொம்ப தெளிவான ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க. நாம் மீண்டும் மீண்டும் போய் இதில் சிக்குகிறோம் என்று ஒரு விஷயம். ஸோ இட்ஸ் அ ட்ராப் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுதா இங்கே? அந்த ட்ராப்புங்கிறத ஏன் நம்ம போய் இதை சிக்கிறோம்? இது ஒரு விதமான ஓவர் கான்பிடன்ஸ் தாங்க. அதாவது மத்தவங்களுக்கு எல்லாம் இது நடக்கும், ஆனா எனக்குன்னு வந்தா நான் தப்பிச்சு வந்துருவேன் அப்படின்னு அவங்கவுங்க மேல வச்சிருக்கிற ஒரு ஓவர் கான்பிடன்ஸ். பிகாஸ் இதுல வந்து லாபம் எடுத்துட்டு வர முடியும், நான் வந்து ஒரு பெரிய சாதனை படிச்சு மத்தவங்களுக்கு காட்டுவேன். யூஸ்வலா வந்து ஒரு பிஸியான ஷெடியூல்ல இருக்கவங்களுக்கு இதுக்கெல்லாம் டைம் இருக்காது. ஸோ கொஞ்சம் ஐடியலா இருக்கவங்க தான் இதுக்குள்ள போவாங்க. ஸோ அவங்களுக்கு சில சோஷியல் ப்ரெஷர்ஸ் இருக்கும் இல்லையா? அவங்க வீட்டுல வந்து மதிக்க மாட்டாங்க, இல்ல நீ வேலை செய்யல, நீ சம்பாதிக்கலன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லும்போது அதை நம்ம எப்படியாவது முறியடிக்கணும், நான் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு காட்டணும்ன்ற அந்த வேகம் அவங்கள வந்து அந்த ட்ராப்போ இல்ல என்ஸ்லேவிங்கோ அடிக்ஷனோ எந்த பாயிண்ட்டுமே அவங்க மைண்டுக்கு வர வைக்காது. எல்லாரும் பண்றாங்க. பிளஸ் நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா, பெரிய பெரிய பிரபலங்கள் வந்து இத ஊக்குவிக்கும் போது, அட்வர்டைஸ்மெண்ட்ஸோ இல்ல அந்த மாதிரிலாம் ஊக்குவிக்கும் போது அவங்க எல்லாம் சொல்றாங்களே ஏன் நான் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பாயிண்ட். ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணிக்கும் போது அப்ப அவங்க பேசுறப்ப என்ன சொல்லுவாங்க, நான் போன வாரம் இவ்வளவு சம்பாரிச்சேன் அப்படிலாம் சொல்லும் போது அது ஒரு ஆசையை தூண்டி விடுது. சோ இதெல்லாம் வந்து ஒரு மனுஷனை வந்து ஏன் நம்ம பண்ணக்கூடாது, இதோடைய ரிஸ்க் எல்லாத்துலயும் தான் இருக்கும், அதனால என்ன அப்படின்னு அவங்க யோசிச்சு ஒரு ஓவர் கான்பிடன்ஸ்ல உள்ள இறங்குறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் இது வந்து பியூர்லி வந்து ஒரு கேம்பிளிங் தான். கேமிங்ன்றதை விட கேம்லிங். இந்த கேம்பிளிங்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, மூளையில வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்கு. நம்ம ட்ரக்ஸ் எடுத்தோம்னா, போதை பொருட்கள் எடுக்கும் போது ஒரு விதமான ஒரு சந்தோஷம், ஒரு ஹை கொடுக்குது இல்லையா, போதை கொடுக்குது இல்லையா, அதே ஸ்பாட் தான் இந்த மாதிரி கேம்பிளிங் பண்ணும்போது ஒரு போதை கொடுக்குது, ஒரு சந்தோஷம், ஒரு ஹை கொடுக்குது. சோ இந்த போதைக்குள்ள போக போக, இந்த கேம்பிளிங்குள்ள போக போக அவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கிற மாதிரி இருக்கும். எப்ப அவங்களுக்கு நம்ம பண்ணது தப்பு, நம்ம மாட்டிக்கிட்டோம்னு தெரிய வரும்னா, அந்த எக்ஸ்ட்ரீம் போய் இனிமே ரிட்டர்ன் வர முடியாதுன்றப்பதான் அவங்களுக்கு வந்து நம்ம தப்பான ரூட்ல வந்திருக்கோம் அப்படின்றதே தெரியும். அது வரைக்கும் மூளை வந்து அந்த பிளஷர் பாயிண்ட்னு சொல்லுவோம், பிளஷர். சோ அது சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கும் போது அது ஒரு ரீஇன்ஃபோர்சர் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டே இருக்கும். இதுதான் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை. அதுவும் வந்து இளம் வயசு, கொஞ்சம் டீனேஜர்ஸா இருக்காங்க, ஏர்லி 20s அப்படிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு உந்துதல் என்னன்னா, எப்படியாவது நம்ம சம்பாரிச்சிடலாம், எப்படியாவது விட்டதை எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு முரட்டு தைரியத்துலதான் உள்ள இறங்குறது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜை தெரிஞ்ச உடனே இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, ஒருத்தவங்க சூடுபட்டா நிறைய பேருக்கு சொல்றது கிடையாது, இந்த மாதிரி ஆகுது, எல்லாரும் பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. வின் பண்ணிட்டு அவங்களுக்கு நம்ம சொல்லலாம், நம்ம மேலதான் தப்பு போல இருக்கு, கரெக்டா தான் எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க, நான் மட்டும் தான் தப்பா போறேன் அப்படின்னு அவங்களே அவங்களை கரெக்ட் பண்றத நினைச்சு இன்னும் டீப் இன்டு த கேம்பிளிங் போயிட்டு இருப்பாங்க. இதனாலதான் இந்த கேம்பிளிங் ஜாஸ்தி ஆகுது. அண்ட் ரொம்ப ஷார்ட் ஸ்பேன்ல பெரிய காசு அடிச்சிடலாம், ஒரு பம்பர் அடிச்சிடலாம், ஒரு ஜாக்பாட் அடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கைன்னே சொல்லலாம். எதுவுமே உழைக்காம நமக்கு வராது, பட் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள்னால ஏன் நான் வந்து அடிக்க கூடாது அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஓகே. ஸோ அப்படி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் போய் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போய் மாட்டிக்கிறாங்க இல்லையா? ஆமாம், நிச்சயமா. ஓகே. திரு விஜயகுமார் அவர்கள் இருக்காங்க, அவங்க இதில் வந்து டெக்னிக்கலாக இதில் எப்படி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம அவங்கக்கிட்ட கேட்கலாம். ஸோ இப்போது ஒரு கேமை பற்றி நம்ம புரிஞ்சுக்கும் போது என்னென்னா, ஆப்போசிட்டில் விளையாடுறவங்க நமக்கு வந்து ஒரு நம்மளை மாதிரி ஒரு சக மனிதர் அப்படிங்கிறது நம்ம இல்லாமல் ஒரு அல்கரிதம் பேஸ் பண்ணி அல்லது ஒரு ரோபாட் விளையாடுதுங்கிற அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாமே புரியாமையே போய் நம்ம அதில் விளையாடுறோமா, அல்லது வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி நம்ம விளையாடுறோமா? அப்படிதான் உண்மையிலே அந்த செட்டப் இருக்கா? இல்லை, கண்டிப்பாக அது வந்து இனிஷியலாக வந்து அது மாதிரி ஒரு பர்செப்ஷன் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து இவர் மிஸ்டர் கார்த்திகேயன் சொன்ன மாதிரி இனிஷியலாக தே வில் அலோ யூ டு வின் சம் ஆஃப் தி ப்ரோக்ராம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க,
ஆப்போசிட் சைடில் வந்து ப்ளே பண்ணுறவங்க ஒரு ஹியூமன் பீயிங் தான். நம்ம ஆல்ரெடி வந்து இனிஷியலாக வி ஹவ் ஆக்சுவலி ஒன் சம் ஆக்சுவலி மணி, திரும்ப வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி திரும்ப வந்து விளையாண்டோம் அப்படின்னா பெரிய லெவலில் வந்து மணி சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆசையை ஒரு தூண்டுவாங்க. பட் அதர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ப்ரோக்ராம்டு ஒரு அல்கோரிதம் இல்லை வந்து ரோபோட் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து அதர் சைடில் உள்ளவங்க வந்து தே வில் நாட் பிலீவ். அது மாதிரி தான் இனிஷியலாக வந்து உங்களை ஜெயிக்க விடுற மாதிரி எல்லாமே பண்ணி பணம் சம்பாதிக்க வச்சு ஒரு ஆசையை தூண்டி, பட் எவென்ச்சுவலி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சூதாட்டத்தில் கேம்பிளிங்கில் யாராவது பெரிய லெவலில் ஜெயிச்சு வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இருக்காது, பணத்தை இழந்துட்டு தான் வருவாங்க. இதுதான் இதனுடைய ஹோல் ட்ரிக்கே. இது வந்து இந்த மொத்தமாகவே இந்த ஆன்லைன் கேம்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் த வெரி பிக் மார்க்கெட். ஆக்சுவலாக 2020 மட்டும், அதாவது 4 குவார்ட்டர், இந்த 12 மந்த்ஸுக்கு மட்டும் 55 மில்லியன் டவுன்லோட்ஸ் நடந்திருக்கு. அதாவது மொபைல் ஃபோனில் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் எவ்ரிபடி ஸ்பெண்டிங் தேர் ஆக்சுவலி ஆர் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோமில் ஸ்பெண்டிங் ஆக்சுவலி டைம் இன் ஹோம் அப்படிங்கிறதுனால வந்து சில்ட்ரன்ஸ் எல்லாம் இருந்ததில் மொத்தமாக ஓவரால் பார்த்தீங்கன்னா 55 மில்லியன் டவுன்லோடு, இன்க்ளூடிங் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து 45 மில்லியனும் 10 மில்லியன் வந்து ஆப் ஸ்டோர்ல இருந்தும் டவுன்லோட் ஆயிருக்கு. 2021 ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னாலே 14 மில்லியன் டவுன்லோட்ஸ் நடந்திருக்கு. திஸ் இஸ் த வெரி பிக் மார்க்கெட். ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அந்த புள்ளி விவரம் சொல்லுது அப்படின்னாக்க, குளோபல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, இன் 2019 151 ஆக்சுவலி பில்லியன் தே ஹவ் ஏர்ன்ட் ஃப்ரம் திஸ் ஆன்லைன் கேம். இது வந்து 2025 இன்னொரு 4 வருஷத்துல வந்து this will increase to 265 billion. This is the big market. And அது எப்படி பண்றாங்க இந்த மாதிரி கேம் வரக்கூடியது வந்து எப்படி they are able to make outreach, அதை வந்து பாப்புலரா குழந்தைங்க மத்தியில இல்ல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மத்தியில அப்படின்னாக்க so much of money spent on the advertisement ப்ரமோட் பண்றதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறது they are spending a money. One of the example வந்து I can give you கேண்டி கிராஷ்ங்கிற ப்ரோக்ராம். அது வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர் மத்தியில் வந்து பெரிய லெவலில் பாப்புலர் ஆச்சு. அது வந்து 2010 60 மில்லியன் தான் அவங்களுடைய அந்த கம்பெனியோட வேல்யூவே. பட் ஆனால் 10 வருஷத்துல 2.16 பில்லியன் வந்து ஏர்னிங் வந்து அவங்க வந்து பண்ணாங்க. அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணது மார்க்கெட்டிங்க்கு மட்டும் 76 பில்லியன். அப்போ பாருங்க எவ்வளவு அமௌண்ட் வந்து they are actually investing on the marketing activities to promote the online as well as to create interest for the youngsters. Youngsters வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணி இந்த ட்ராப்புக்குள்ள வர வைக்கணும் அப்படிங்கிறதுல வந்து they are working. ஓகே. இல்லை, இப்போ இதில் என்ன நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியிருக்குன்னா, இவ்வளவு டவுன்லோட்ஸுக்கும் இப்போ இங்கே இவ்வளவுக்கும் ஸ்பேஸ் இந்தியாவில் இருக்கு அப்போ இல்லையா? ஆமா, இட் இஸ் a big market இந்தியாவில் உள்ளது. ஈவன் ஐ எம் சேயிங் திஸ் நம்பர்ஸ் ஆர் ஆக்சுவலி வெரி லோ. இட் இஸ் untapped. லாட் ஆஃப் பொட்டன்ஷியல் இருக்கு. இன்னும் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்கு இந்த நம்பர் வந்து குறையாது. நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது திரு விஜயகுமார் அவர்கள் சொன்னது. கார்த்திகேயன், இப்போ நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், இப்போ நம்ம நீங்கள் முன்னாடியே சொல்லி குறிப்பிட்டு காமிச்சிருந்தீங்க, லெஜிஸ்லேட்டர்ஸ் கேன் மேக் த லா அப்படின்னு சொன்னீங்க. பட் தென் இங்கே அதே கொஸ்டின் வருது இல்லைங்களா? இப்போ இங்க லெஜிஸ்லேட்டர் கேன் மேக் த லான்னு சொல்றது என்னன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி தமிழகத்துல பாஸ் பண்ண அந்த சட்டம் எடுத்து நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி ஆன்லைன் சட்டத்தை நாங்க பேன் பண்றோம் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. ஏன் பேன் பண்றோம், எதுக்காக பேன் பண்றோம், எங்க வயலேஷன் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் அதுல இருந்திருக்காதுங்க. சோ அதான் சொல்றேன், லெஜிஸ்லேட்டர் பாஸ் பண்ணும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல தெளிவா வந்து ஒரு வரைமுறை கொடுத்திருக்கணும். சரி, இதெல்லாம் நீங்க கம்ப்ளை பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் டூ பிசினஸ், இதெல்லாம் நீங்க கம்ப்ளை பண்ணல அப்படின்னும் போது நாங்க இதை பேன் பண்ணோம் அப்படின்னு நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த லெஜிஸ்லேஷன் நீங்க எந்த கோர்ட்ல கொண்டு போய் சேலஞ்ச் பண்ணாலுமே வந்து அது நிற்கும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்ப சென்சார்ஷிப் போர்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு இந்த மூவிக்கெல்லாம் சென்சார்ஷிப் போர்டுன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. சோ இப்ப அவங்க சொல்றாங்க வந்து சில படங்களுக்கு வந்து யூ ரேட்டிங், சில படத்துக்கு ஏ ரேட்டிங், யூ பை ஏ ரேட்டிங் எல்லாம் எதை வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டிமார்கேஷன் அவங்க வச்சிருக்காங்க. சரி, அதுல வந்து வயலன்ஸ் அதிகமா இருந்தது அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு ரேட்டிங், அப்சனிட்டி அதிகமா இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ரேட்டிங், இது ரெண்டுத்தையுமே கலந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப மோசமா இருந்தது அப்படின்னா அந்த படத்தை ரிலீஸே பண்ணக்கூடாது, அதுக்கு வந்து நாங்க சென்சார்ஷிப்ல அளவே பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. அப்ப அந்த படம் அங்க பேன் பண்ணப்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அந்த மாதிரி இந்த கேம்ஸுக்கு இவங்க வந்து லெஜிஸ்லேட்டர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வரைமுறை கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி ஏபிசி இதெல்லாம் நீங்க கம்ப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்க இங்க பண்ணலாம், பிசினஸ் பண்ணலாம். இந்த ஏபிசி கம்ப்ளை பண்ணல அப்படின்னா உங்க அப்ளிகேஷனை பேன் பண்றோம் அப்படின்னா அது ஒரு தெளிவான சட்டம். சோ அந்த சட்டத்தை நம்ம கோர்ட்ல போய் சேலஞ்ச் பண்ணாலும் கோர்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அந்த சட்டத்தை அவ்வளவு சீக்கிரம் பேன் பண்ணாது. எதுவுமே இல்லாம வந்து நம்ம பிளைண்டா தமிழ்நாடு தரப்புல வந்து சேலஞ்ச் பண்ண முடியுங்க.
கண்டிப்பாங்க சார். இல்லைங்க, இப்போ நம்ம தமிழ்நாடு தரப்புல நம்ம வந்து பேசின அந்த அட்வொகேட் ஜெனரல் அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருக்கேன், இதனால வந்து உயிரிழப்புகளே நேர்ந்திருக்கு, அதனால கண்டிப்பா இதை நம்ம பேன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்பயும் கூட நம்ம அதுல வந்து இல்ல இதுல வந்து இதை வந்து ஸ்கில் பேஸ்டு தான் நம்ம எடுத்துக்க வேண்டிய சூழல் இருக்குதா? உயிரிழப்பு இருக்கு அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆஸ்பெக்ட்லயும் இருக்குங்க. இந்த கேம் விளையாடுறதுனால மட்டும் கிடையாதுங்க. வீட்டுல வந்து நம்ம கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்றோம், அதுவும் ஒரு ரிஸ்கான இதுதான். அதை வந்து அதுலயும் நம்ம வந்து டெய்லியும் வந்து சமைக்கிறோம், சாப்பிட்றோம், எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் அதே மாதிரி எல்லாத்துலயுமே ரிஸ்க் இருக்கு. வெஹிக்கிள் இருக்கு, கார் இருக்கு, நம்ம போறோம், பைக் இருக்கு, போறோம், அதுலயும் உயிரிழப்புகள் இருக்கு. பட் இதெல்லாம் வயலேஷன் அப்படின்ற ஒரு லிமிடேஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லைங்களா? சோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அதை வந்து தப்புன்னு சொல்லணுமே தவிர எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணாம இதனாலதான் இதுக்கு காரணம் அப்படின்னு வந்து பிளைண்டா எடுத்துட்டு போறதுனாலதான் இது ஒரு வீக்கான சட்டமாவே இருக்குங்க. அதை தெளிவா கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் வந்து இதை வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் பதில் சென்ட்ரல் சப்ஜெக்ட் கொண்டு போயிட்டு, பிகாஸ் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல அப்படிதான் இருக்குங்க. ஸ்டேட் சப்ஜெக்ட் பதில் இது சென்ட்ரல் சப்ஜெக்ட் கொண்டு போயிட்டு சென்ட்ரல் ஒரு ஆக்ட் வந்து பாஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுல இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் தெளிவா கொடுத்து இதை வயலேட் பண்ணாங்க. ஒரு இண்டெம்னிட்டி கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு கம்பெனிஸ் வந்து இவ்வளவு பணம் கட்டி விளையாடுறாங்க, சப்போஸ் இழந்துட்டாங்க அப்படின்னா இவ்வளவு அமௌண்ட் நீங்க ரீஃபண்ட் பண்ணி ஆகணும். ஒரு இல்லைன்னா வேற ஏதாவது விஷயத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேம் விளையாடி ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்கு நீங்க இண்டெம்னிஃபை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னா அதுக்கப்புறமா வேணா அவங்களை பேன் பண்ணோம் அப்படின்னா அது தெளிவா இருக்கும். எதுவுமே நம்ம வந்து பிளைண்டா பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இதனால லூப் ஹோல் நிறைய இந்த மாதிரி கம்பெனிஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த லூப் ஹோல்ஸ் அவங்களுக்கு கொடுக்காம நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல சட்டம் வரும்போது இதை பேன் பண்ணலாம். சட்டம் வரணும் கூட அவசியம் கிடையாது. ஒரு ரெகுலேட்டரி பாடி இருந்தாலே போதும். இந்த அப்ளிகேஷன் இந்தியாக்குள்ள அலோவ் பண்ணலாமா வேணாமா அந்த ரெகுலேட்டரி பாடி டிசைட் பண்ணி கொடுத்தா கூட நமக்கு மோர் தென் எனஃப். சோ அந்த மாதிரி பண்ணாலே வந்து தாராளமா வந்து அடுத்த ஜெனரேஷன் இதுல பாதுகாக்கலாம். சோ எஸ் லைக் சென்சார் போர்டு வந்து நீங்க அந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்றீங்க இல்லையா? கண்டிப்பா வேணும். ஏன்னா பிகாஸ் இன்னைக்கு நம்ம ஆன்லைன் ரம்மி பேசுறோம். இப்ப அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா பிட்காயின் ட்ரேடிங் அதிகமா வந்துருச்சு. இப்ப பிட்காயின் ட்ரேடிங், கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் நிறைய போயிட்டு இருக்கு. நிறைய பேர் அதுல சைமல்டேனியஸா பணம் போட்டு இப்ப இழந்துட்டு இருக்காங்க. ரீசெண்டா ஒரு 1 மந்த்ல இது ரொம்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய வந்துட்டு தான் இருக்கும். ஒன்னு நீங்க பேன் பண்ணலாம்னு நினைக்கும் போது அதுக்குள்ள அதனோட வேற ஒரு பரிமாணத்துல வேற ஒரு கேமா வந்து எப்படியோ ஒண்ணு பணம் பறிக்கணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷனோட வேற ஒரு ஃபார்மேட்ல அது வந்துருது. அப்ப வந்து இது வந்து ஒரு சிங்கிள் டைமா பார்க்காம நீங்க வந்து இது ஒரு பெருநியலா இதுக்கான ஒரு கண்ட்ரோல் வரணும் அப்படின்னா இதுக்கான ஒரு போர்டு இருந்தா மட்டும்தான் இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, எனக்கு அங்கேயும் கூட ஒரு டவுட் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஏன் வந்து சுத்தமாகவே அதை பேன் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ரெகுலேட்டரி பாடி மட்டும் வச்சுட்டு ஹவு பெஸ்ட் வி கேன் ரெகுலேட் தட் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா? நம்ம மீண்டும் வரேன். டாக்டர் அபிலாஷ். எஸ் சார். கார்த்திகேயன் சார் சொல்லுங்கள். இப்ப இந்த ரெகுலேட்டரி பாடி கூட எடுத்தீங்க அப்படின்னா அந்த ரெகுலேட்டரி பாடியில வந்து நீங்க ஒன்லி டெக்னிக்கல் மெம்பர் மட்டும் இல்ல, டெக்னிக்கல் மெம்பர், லீகல் பர்சனாலிட்டிஸும் அங்க இருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா காமன் பப்ளிக்கும் அதுல இன்வால்வ் ஆயிருக்கணும். ஸோ இவங்க எல்லாரோட ஒப்பீனியனும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அதை ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப விளையாடலாம். இப்ப நீங்க வந்து வேற கண்ட்ரில அழகா ரெகுலேட் பண்ணிருக்காங்களே. இப்ப நீங்க சைனா எடுத்துக்கோங்க. சைனால இதே மாதிரி ஆன்லைன் கேம், இந்த ரம்மி மாதிரி கேம்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஆன்லைன் விளையாடுறாங்க. பட் அங்க அழகா ரெகுலேட் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அந்த கேம் வந்து பேன் பண்றதை விட இந்த மாதிரி ரெகுலேட் பண்ணலாம் அப்படின்னா அதுல என்ன சொல்லிருக்காங்க நான் சொல்றேன். இப்ப சைனா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த ரம்மி டவுன்லோட் பண்ணா விளையாடலாம். சோ விளையாடலாம் அப்படின்னும் போது நீங்க பணம் கட்டலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து நீங்க ஒரு $10 தான் கட்ட முடியும். $10 மேல நீங்க ஸ்பெண்ட் பண்ண முடியாது அந்த கேம் விளையாடுறதுக்கு. அதே மாதிரி ஒரு நாளைக்கு $10 அப்படின்னா நம்ம டெய்லியும் $10 கட்டி விளையாடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. குமுலேட்டிவா ஒரு மாசத்துக்கு $150 மேல நீங்க வந்து அதுல வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு லிமிடேஷன் இருக்கு. அதே மாதிரி இந்த கேம் 24 மணி நேரம் விளையாடலாமா அப்படின்னா கண்டிப்பா விளையாட முடியாது. காலையில 6 மணிக்கு இருந்து விளையாடலாம், நைட்டு 10 மணிக்கு விளையாடலாம். 10 மணிக்கு அந்த கேம் வந்து விளையாட முடியாது. சோ அப்ப என்ன ஆகுது, அந்த அடிக்ஷன்ற லெவலும் குறையுது, பணம் அதிகமா செலவு பண்ண முடியாது அப்படின்ற ஒரு லெவல வருது. சோ அப்ப கேம் விளையாடுறவங்க கேம் விளையாடவும் செய்யலாம், பணமும் லிமிடேஷன் இருக்கு, டைமிங்கும் லிமிடேஷன் இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு ரெகுலேஷன் நீங்க கொண்டு வரலாம். செக் பாயிண்ட் இல்லைங்களா? அது ஒரு செக் பாயிண்டா கண்டிப்பா. டாக்டர் அபிலாஷ், இப்போ வந்து என்னன்னா மீண்டும் கார்த்திகேயன் சார் ஒரு சின்ன நல்ல ஒரு ஹிண்ட் பாயிண்ட் கொடுத்தாங்க. என்னன்னா இப்போ நம்ம வந்து இவ்வளோ அவர்ஸ் தான் விளையாடணும், இவ்வளோ அவர்ஸ் விளையாடக்கூடாது அப்படின்னு நம்ம இங்கே அந்த கணக்கு இல்லைங்க. ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இளைஞர்கள் தங்களுடைய முக்கால்வாசி நேரத்தையே வந்து அதில் தான் செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்க்குறோம். ஏன் இவ்வளவு நேரம் தொடர்ச்சியாக அதை விளையாடணுங்கிற ஒரு அந்த டெம்டேஷன் எதனால் உருவாகுது? இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், உடனடியா எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் அண்ட் அனானிமிட்டி. நான் யாருன்னே தெரியாம விளையாடிட்டு இருக்கேன். சோ நான் தோத்துட்டா வந்து பெருசா எனக்கு எதுவும் அவமானமோ அசிங்கமோ ஏற்படுறாது. அண்ட் எனக்கு வந்து இது ஒரு டைம் கில்லிங்காவும் இருந்துட்டு இருக்கு. இப்ப நிறைய பேருக்கு போர் அடிக்கும் போது இதுக்குள்ளார போகணும்னு முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் உள்ள போய் லாக் ஆயிடுவாங்க. சோ அண்ட் சம்பாதிக்கிற பேர்ல தானே அவங்க போறாங்க. சோ அவங்களுக்கே வந்து ஒரு ஃபேக்கான ஒரு ரீசன் அவங்க என்ன கொடுத்துருவாங்க, நான் காசு சம்பாதிக்க தான் உள்ள போறேன்,
நான் வந்து ஆக்சுவலா வேலை செய்யறேன் அப்படின்ற மாதிரி அவங்கள ஏமாத்திட்டு சுத்தி இருக்கவங்களையும் ஏமாத்திட்டு போவாங்க. அண்ட் டெஃபினட்டா வந்து இதுல நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இது வந்து ஒரு மல்டி மில்லியன் மார்க்கெட்டா இருந்தாலும் மனிதனோட உயிர் நிறைய பேர் வந்து அப்பாவிகள், அவங்க வந்து இன்னசென்ட்டா இது இப்படி எல்லாம் ஆகும்னு தெரியாம உள்ள போய் மாட்டிக்கிறாங்க. நிறைய வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் அவங்களுடைய மொத்த சேவிங்ஸுமே இதுல வந்து விட்டுடுறாங்க. அண்ட் அடுத்த அவங்க வீட்டுல குழந்தைங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் என்னன்னு தெரியாம போகுது. ஸோ டெஃபினட்டா அந்த இன்சூரன்ஸ் பிளான்லாம் நல்ல பிளான் தான், பட் எந்த அளவுக்கு அது ப்ராக்டிக்கல்னு தெரியல. முதல்ல இவர் விளையாடினாருன்னு ப்ரூஃப் வேணும், விளையாடிட்டு இருக்கப்பதான் சூசைட் பண்ணாருன்ற ப்ரூஃப், இதெல்லாம் இருந்தாதான் வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் கிடைக்கும். பட் அதெல்லாம் வந்து மக்களுக்கு போய் ரீச் ஆகுமான்றது பெரிய குவெஸ்டின் மார்க். சோ இதுல அரசாங்கம், அரசு, சட்டத்திட்டங்கள் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தனி மனித ஒழுக்கம் தான் மெயின். சோ உங்க வாழ்க்கை, உங்க சம்பாத்தியம், உங்க சேவிங்ஸ், உங்க குடும்பம், உங்க உயிர், இதுக்கெல்லாம் நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே அந்த ஒரு சென்ஸ் இருக்கணும். இதை நான் வந்து விளையாடி தோத்து நான் பம்பர் அடிக்கலாம், ஆனா சான்சஸ் வந்து நான் தோத்து போறதுக்கு அதிகமா இருக்கு. நான் நிறைய பேருடைய கதைகளை பார்த்துட்டு இருக்கேன், இதுல ஜெயிச்சவங்களோட தோத்தவங்க அதிகம்ன்றப்ப நான் ஏன் அந்த ரிஸ்க் எடுக்கணும், நான் ஏன் ஷார்ட் கட்ல சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் தன்னை கேள்வி கேட்டுக்கிட்டாங்கன்னா இதுக்குள்ள இறங்குறது குறையும். பட் ஒன்ஸ் உள்ள போயிட்டாங்கன்னா இதுல ஃபேமிலியோடைய ஒரு அஜாக்கிரதையும் நம்ம சொல்லணும். ஒரு குழந்தையோ இல்ல ஒரு ஹஸ்பண்டா கூட இருக்கலாம், இந்த ஆன்லைன் கேம்லிங் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சும் கண்ணும் காணாத மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா சரி பெருசா ஒண்ணும் போகாது, காசு அடிச்சா சரி கிடைக்கட்டுமே நமக்கு அப்படின்ற ஆட்டிடியூட்ல இருக்காங்க. பட் அவங்களுக்கு தெரியாது எவ்வளவு இவங்க லூஸ் பண்றாங்கன்னு. இவங்க ரிவீல் பண்ணவே மாட்டாங்க இவ்வளவு காசு போயிடுச்சுன்னு. ஏன்னா எப்படியும் வந்து பேங்க் அக்கௌண்ட் இதாயிருக்கும், கனெக்ட் ஆயிருக்கும். சோ அதுல இருந்து காசு பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். அது நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரியாது, நிறைய வீடுகள்ல ஒய்ஃப்க்கு கூட தெரியாது. சோ இவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க அவங்க ஏதோ விளையாடி ஜெயிச்சுட்டே வராங்கன்னு. கடைசியில தான் தெரியும் ஜீரோ பேலன்ஸ்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு. சோ ஃபேமிலியும் சரி பேரண்ட்ஸும் சரி ஓரளவு நீங்க நோட்டீஸ் பண்றீங்க இவங்களுக்கு வந்து அந்த அடிக்ஷன் இருக்கு. ஏன்னா அவங்க எப்படி நம்ம அடிக்ஷன் இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்கலாம்னா அதிக நேரம் இந்த கேம்லிங்ல இருப்பாங்க, கேமிங்ல இருப்பாங்க. ரெண்டாவது சாப்பாடு தண்ணி எல்லாம் வேணாம், தூக்கம் எல்லாம் வேணாம், விடிய விடிய இருக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க. மத்த எது பண்ணாலும் அவங்களுக்கு இரிட்டேஷனா இருக்கும். ஒரு பேசணும், கேள்வி கேட்கணும், சாப்பிட வாங்கன்னு சொன்னா கூட அவங்களுக்கு இரிட்டேஷனா இருக்கும். அண்ட் நிறைய பேர் பொய் நிறைய சொல்லுவாங்க, கம்பல்சிவ் லையிங்னு சொல்லுவோம். ஏன்னா கம்பல்சிவ் கேம்லிங்லயே கம்பல்சிவ் லையிங்கும் வந்துடும். நிறைய பொய் பேசுறது, அனாவசியமான பொய்கள் பேசிட்டே இருக்கிறது பண்ணுவாங்க. அண்ட் அக்ரெஷன் ஜாஸ்தி இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோபம், வெறி, எக்ஸ்ட்ரீமா பேசுறது, தூக்கி அடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அங்க வந்து ஏமாந்துட்டோம், தோத்து போயிட்டோம்ன்ற கோபத்தை ஃபேமிலில தான் காட்டுவாங்க. சோ இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் வச்சு இவங்க அடிக்டடா இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இமீடியட்டா வி ஷுட் ஹெல்ப் தம். அவங்களை திட்டுறனாலயோ கத்துறனாலயோ ஒன்னும் ஆக போறது இல்ல. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை, அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் தேவை. இப்ப நாங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவோம்னா முதல்ல அடிக்ஷன் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களுக்கு சிபிடி கொடுத்து ஃபர்ஸ்ட் டீடாக்ஸ் பண்ணணும். போனே அவங்க கைக்கு கிடைக்காம பாத்துக்கணும். அவங்க கேமிங்கே வந்து கட் ஆஃப் பண்ணணும். அது வரைக்கும் அவங்க மைண்ட் ஃபுல்லா அதுலயே தான் இருக்கும், அவங்களுடைய விர்ச்சுவல் வேர்ல்டுலயே தான் இருப்பாங்க. அவங்கள ரியாலிட்டிக்கு கொண்டு வந்து இதுதான் உண்மை உலகம் அப்படின்னு அந்த டினையல்ல இருக்கு இல்லையா, அது பொய் அப்படின்றத அவங்களை ஏத்துக்க வைக்கிறது தான் மெயின். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை அதுல இருந்து மீட்டு கொண்டு வர முடியும். இப்ப நிறைய ஃபேமிலிஸ் தெரிஞ்சும் கண்டும் காணாம அப்படியே போயிட்டு இருக்கப்ப அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் போயிடுது. நம்ம உயிர் போறத பத்தி பேசிட்டு இருக்கோம், சூசைட் பத்தி பேசிட்டு இருக்கோம். பட் அதை விட இன்னும் மோசமான நிறைய இம்ப்ளிகேஷன்ஸ் வர்றது வந்து பினான்சியல் கிரைசிஸ். வீட்டுல வந்து ஒரு குழந்தை அப்பதான் பிறந்திருக்கும், அவங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டு தனியா 2 பேர் இருப்பாங்க. அந்த ஹஸ்பண்டோடைய காசுலதான் அந்த குடும்பமே நடக்கும். அவர் எல்லாத்தையும் இதுல கடன் வாங்கி வேற இதுல விளையாடி தோத்து போனா அந்த குடும்பத்தோட நிலை என்ன? சோ இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப மோசமான கண்டிஷன்ஸ்ல எல்லாம் வந்திருக்காங்க. அதனால பெஸ்ட் வந்து தனி மனித ஒழுக்கம், தனி மனித எண்ணம் எப்படி இருக்கும்னா உழைச்சா காசு, உழைக்காத காசு எனக்கு ஒட்டாது. நம்ம முன்னோர்கள் சொல்றதுதான், உழைக்காத காசு ஒட்டாதுன்னு சொல்லுவாங்க. அதை தயவு செஞ்சு நினைங்க. அப்படிலாம் நீங்க ஜாக்பாட் அடிச்சிட முடியாது. ஒருவேளை உங்களுக்கு ஜாக்பாட் கிடைச்சிச்சு, ப்ராபபிலிட்டியில கிடைச்சிச்சுனாலும் மூளை என்ன சொல்லும், இதையும் ஏன் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணக்கூடாது, இதையும் ஏன் நம்ம கேம் ஆடக்கூடாது அப்படின்னு அது இன்டியூஸ் பண்ணுமே ஒழிய போதும் எனக்கு இது வரைக்கும் போதும்னு கண்டென்ட்ன்றது வரவே வராது. அதனால இதுக்குள்ள மாட்டினவங்க யாரும், ஏன்னா அந்த பக்கம் அவங்க மல்டி மில்லியன் போட்டு உங்களுக்கு காசு சம்பாதிக்க வைக்கிறதுக்காக இல்ல, அவங்க திருப்பி அதை மல்டிப்ளை பண்ணதான் பாப்பாங்க. சோ உங்களை ட்ராப் பண்ணுவாங்க, மறுபடியும் நீங்க உள்ள போய் சிக்கிக்குவீங்க. இத வந்து ஒவ்வொருத்தவங்களும் உணர்ந்தாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க, மனதளவுல ஏத்துக்கிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்கள் யாரும் விளையாடலன்னா இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம்
ஃபிளரிஷ் ஆகாது. சோ நம்ம போய் அதுல என்ரோல் ஆயிட்டு நம்ம போய் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஏன் சட்டம் பண்ணல, ஏன் கவர்மெண்ட் பண்ணலன்னு பிளேம் பண்றதை விட அபிலாஷா, இதுல வந்து இன்னொரு ஒரு விஷயம் கூட சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இப்ப நம்ம சமூக விளையாட்டு வந்து குறைஞ்சு போயிடுச்சு, அதனாலதான் இந்த மாதிரி இப்போ மக்கள் வந்து வேற ஒரு விர்ச்சுவலா ஒரு விஷயத்தை நோக்கி போறாங்க அப்படின்னு கூட விதமான விஷயங்கள் சொல்லப்படுது. அந்த ஆன்சர் வந்து நான் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன். பிஃபோர் தட் வந்து ஒரு காலர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். சார், வணக்கம். தர்மபுரியில இருந்து அண்ணாதுரை பேசுறேன் சார். வணக்கங்க அண்ணாமலை, சொல்லுங்க. அதாவது வந்து சட்டசபையில பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. இந்த சட்டம் கூடாது, இதனால இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்கன்ட்டு. அவ்வளவு சட்டத்தை போயிட்டு அதுக்கு மேல வந்து கோர்ட்டு அதை நிறுத்தி வைக்கிறதுக்கு உரிமை இல்லை. சரி, ஓகே, அது தனியா இருக்கட்டுங்க. சூதாட்டத்துக்கு தடைன்னு பொதுவா போட்டாச்சு. நேர்ல விளையாடினா, கம்ப்யூட்டர்ல விளையாடினா அதுக்கே அந்த சூதாட்ட இந்த சட்டமே அதை தடுக்கலாம் இல்லைங்களா? அது ஒண்ணு. ரெண்டாவது, தற்கொலைக்கு தூண்டியதாக அந்த சூதாட்ட ஆளுங்க மேல கேஸ் போடலாமே தமிழ்நாடு போலீஸ. இவ்வளவு பவர் இருக்கு இல்லைங்களா? ஓகே ஓகே, அது இதெல்லாம் ரெடி பண்ணுங்க சார். ஓகே ஓகே, கண்டிப்பா அந்த சூதாட்டம் வரக்கூடாது சார். ரைட் ரைட், இந்தியாவிலே இருக்கக்கூடாது. அவங்கள வந்து சுட்டு தள்ளணும். அப்படிலாம் நம்ம பண்ண முடியாது. அப்படிலாம் சட்டம் நமக்கு வழி கொடுக்காது. எடுத்தோடனே சுட்டெல்லாம் தள்ள முடியாதுங்க. இருந்தாலும் உங்களுடைய கருத்து ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. நீங்கள் நிச்சயமாக அந்த கருத்தை வந்து கார்த்திகேயன் அவர்கள்ட்ட நம்ம இதை பற்றி நம்ம கேட்கலாம். அது இப்போ நம்ம வந்து அபிலாஷா அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இது வந்து நம்மளை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டே போகிறாங்க அப்படின்னு. சமூக விளையாட்டுகள் எந்த அளவுக்கு நமக்கு ஃபேமிலியாக இருந்து விளையாடக்கூடியது ஒரு அந்த மாதிரி விஷயங்கள் குறைஞ்சிருச்சோ அப்படின்னு கூட ஒரு டவுட் இருக்குது. வாட் டு யூ திங்க் நீங்க டாக்டர் அபிலாஷா? டெஃபினட்டா வந்து நமக்கு இப்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸே இல்ல. ஏன்னா இந்த 2 வருஷம் வேற எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே ஒதுங்கி இருந்துட்டாங்க. அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றப்ப கம்ப்யூட்டர் கையிலேயே இருக்கு. சோ அவங்க மறந்தாலும் அங்க அது பாப்அப் பண்ணி ஞாபகப்படுத்திட்டே இருக்கும், ரிமைண்டர் கொடுத்துட்டே இருக்கும், இன்னும் விளையாட வரலையேன்னு சொல்லி. சோ அது ஒரு டெம்டேஷன், அது ஒரு புல்லிங் ஃபேக்டர் இருக்கு. அதனாலயும் நிறைய பேர் உள்ள போறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒபிசிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இந்த 2 வருஷத்துல. அண்ட் நிறைய வந்து சோசியல் ஸ்கில்ஸ் குறைஞ்சிருச்சு மக்கள் கிட்ட. பீப்புள் டோன்ட் ப்ரிஃபர் வெளியே போய் ஒருத்தவங்க ஃபேஸ் பண்றதே யாரும் விரும்பாத அளவுக்கு வந்து பழகிட்டாங்க. சோ அட்லீஸ்ட் இப்பவாது எல்லாம் கொஞ்சம் செட்டில் டவுன் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் வெளியே போகணும். பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், எக்ஸசைஸோ இல்ல ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸோ கேம்ஸோ இதெல்லாம் வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்றது மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம், அடிப்படையான ஒரு விஷயம். சோ அதை நம்ம ரிவைவ் பண்ணோம்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வந்துரும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது. ஆக்சுவலி எப்படி இது ஸ்டார்ட் ஆகும்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கவங்க அவங்களோட ஸ்ட்ரெஸ் பஸ்டரா தான் இந்த கேம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஓவர் பீரியட் இது ஒரு விஷஸ் சைக்கிள் மாதிரி வந்து இந்த கேம்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ள அடிக்ட் ஆனனால மறுபடியும் ஸ்ட்ரெஸ் வந்துரும். சோ இது ஒரு சைக்கிள் மாதிரி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் வராம பாத்துக்கணும். அப்படி வந்துச்சுன்னா அதை ஹெல்த்தியா எப்படி ரிலீவ் பண்ணணும்னு பாக்கணுமே ஒழிய மறுபடியும் இன்னொரு பிரச்சனையில போய் நம்ம மாட்டிக்க கூடாது. சோ இப்ப மக்கள் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. பிரச்சனைன்னு தெரியாம போய் நம்ம அதுல சிக்கிடுவோம் இருக்குது அப்படிங்கறதா நமக்கு யதார்த்தமான. சரி, நான் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். அப்புறம் டாக்டர் அபிலாஷா, நான் மீண்டும் உங்ககிட்ட வரேன். விஜயகுமார் சார் கிட்ட நம்ம ஒரு விஷயம் கேட்க வேண்டியது இருக்குது. இந்த நோ ஹவுஸ் எப்படி நம்ம அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நம்ம எப்படி தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. கார்த்திகேயன் சார் சொன்னாங்க இதில் வந்து ரெகுலேட்டரி பாடி இருக்கும் அப்படின்னு. இப்போ நமக்கு என்ன ஒரு டவுட் வருதுன்னா, நம்ம நேயர் ஒருத்தர் சொன்ன மாதிரி ஒரு 4 பேர் உட்காந்து காசு வச்சு விளையாண்டா சூதாட்டம்னா அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க காவல்துறை. அதே போல் IPL சூதாட்டம்னா அரெஸ்ட் பண்ணுறாங்க காவல்துறை. ஏன் இதை வந்து அது போன்ற ஒரு விஷயங்களை இதை நடவடிக்கை எடுக்க முடியவில்லை அப்படிங்கிற அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தணும். நம்ம திரு விஜயகுமார் அவர்கள்ட்ட கேட்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் மக்கள் மனசு தொடர்ந்து பேசும். Breaking all the traditional learning methods. Olive Tree Global Education Campus, Madhavaram. Admission open for session 21-22. Hurry up, limited seats. Complete your admission process just over a phone call. 7550-10013, 7550-10016. Chennai's best CBSE school challenge. முதல்ல கோல்ட் ரேட் கரெக்டா போட்டிருக்கான்னு செக் பண்ணுங்க. ஏன்னா சில கடைங்க அதை கூட ஏத்தி வைக்கிறாங்க. ரெண்டாவது சேதாரம், இத VAன்னு சொல்லுவாங்க. அதுல 5% கம்மியா இருந்தா கூட நீங்க பவுனுக்கு 2000 ரூபாய் சேவ் பண்ணுவீங்க. மூணாவது செய்கூலி, இத மேக்கிங் சார்ஜ்னு சொல்லுவாங்க. சேதாரம் போட்டதுக்கு அப்புறம் செய்கூலிக்கு என்ன வேலை?
பெயிண்டிங் கான்ட்ராக்டர் என்ன மனசு? அடிக்கிற பெயிண்ட் 10 வருஷத்துக்கு புதுசா அப்படியே நிக்கணும். அப்ப லேமினேட் பண்ணிடலாமா கர்னல் சார்? லேமினேஷனா? ஐடி கார்டு லேமினேட் பண்ணி பார்த்திருப்பீங்க, சர்டிபிகேட் லேமினேட் பண்ணி பார்த்திருப்பீங்க, ஆனா இவ்வளவு பெரிய வீடு லேமினேட் பண்ணி பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா சார்? அல்டிமா ப்ரொடெக்ட் லேமினேட் பண்ற பெயிண்ட். வெயில் காலத்துக்கும் லேமினேஷன், மழை காலத்துக்கும் லேமினேஷன். ஏஷியன் பெயிண்ட்ஸ் அல்டிமா ப்ரொடெக்ட், வீட்டுக்கே லேமினேஷன். இதனால எப்படி இம்யூனிட்டி அதிகமாகும்? வாக்கிங் பண்ணு, வாக்கிங். ஏதாவது சொல்லாதீங்க அம்மா. அப்பா, இம்யூனிட்டிக்காக எக்ஸசைஸ் கூடவே சரியான ஊட்டச்சத்து அவசியம். வயசு அதிகமாகும் போது இம்யூனிட்டியும் பலவீனமாயிடுது. அதனாலதான் என்ஷோர். இதுல இருக்கு ஹை புரோட்டீன், ஜிங்க் மற்றும் விட்டமின் சி போன்ற 11 இம்யூனிட்டி நியூட்ரியன்ட்ஸ். இந்த நியூட்ரியன்ட்ஸ் உங்க உடம்புல புது இம்யூனிட்டி செல்ஸை உருவாக்க உதவும். என்ஷோர். ஷாப்பிங் ஓவரா? ஜுவல்லரி மட்டும் பேலன்ஸ். கலஸ்டர் நெக்லஸ் ஒன்னு வாங்கணும். தென் கல்யாண் இஸ் தி பெஸ்ட் சாய்ஸ். நகையில ஸ்டோன் எனாமல் த்ரெட் பேக்ஸ் இருந்தா அதோட வெயிட்டும் கோல்டோட வெயிட்டும் தனித்தனியா பில்லுல மென்ஷன் பண்ணுவாங்க. கல்யாண் தரது 4 level assurance certificate, purity, lifetime free maintenance, exchange and resale value, transparent billing, 100% assured. இனிமே நீங்க நரைமுடிக்கு கஷ்டப்பட்டு டை அடிக்க வேண்டாம். உச்சி முதல் பாதம் வரை நரைமுடிய கலர் பண்ணலாம். VIP ஹேர் கலர் ஷாம்பூ. இனி உங்க பர்சனாலிட்டி பக்கா. வசியப்படுத்துங்கள் உங்கள் உறவுகளை. DS பெருங்காயம். லேட் ஆயிடுச்சு. ஓகே. இந்த முட்டி மா 5 நிமிஷம். சிராக், பேங்க் போகணும். 10 நிமிஷம் பா. வலி இருந்தால் லைஃபில் பிறர் உதவி தேவை. பயன்படுத்துங்கள் புதிய வோல்னி ஜாயிண்ட் எக்ஸ்பர்ட். மூட்டு வலியிலிருந்து நிவாரணம் அளிக்கிறது முழு 12 மணி நேரம் வரை. புதிய வோல்னி ஜாயிண்ட் எக்ஸ்பர்ட். சத்தியம் ஒன்றே சகலமும் அதுவே. சென்னை சில்க்ஸ் ஸ்ரீகுமரன் ரெண்டும் ஒண்ணுங்க. பட்டும் பவுனும் ஒன்றாக ஷாப்பிங் பண்ணுங்க. சென்னை சில்க்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இரண்டும் ஒரே இடத்தில். இப்பொழுது கோவை கிராஸ்கட் ரோட்டில் கோலாகல ஆரம்பம். துவக்க விழா சலுகையாக பட்டு மற்றும் ஜவுளி ரகங்களுக்கு 10%, பவனுக்கு ரூபாய் 1000 சிறப்பு தள்ளுபடி. தி சென்னை சில்க்ஸ் ஸ்ரீகுமரன் ரெண்டும் ஒண்ணுங்க. பட்டும் பவுனும் ஒன்றாக ஷாப்பிங் பண்ணுங்க. மக்கள் மனசு தொடர்கிறது. ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கங்க, சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்து என்ன? ஹலோ, சொல்லுங்க சார், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். சார், இப்போ நான் எனக்கு ஒரு 24 ஏஜ் ஆகுது. சரிங்க. இப்போ நான் ஆக்சுவலி நான் கிரவுண்டுக்கு போய் விளாடணும். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்ல, இப்போ நான் கிரவுண்டுக்கு போய் விளாடணும். ஆனால் எங்களுக்கு இங்கே இப்போ 90 இப்போ எல்லாமே கிரவுண்ட் அப்பெல்லாம் எல்லாம் பில்டிங் ஆக்கிட்டாங்க. இப்ப நான் அந்த இடத்துல காசு கொடுத்தாதான் விளையாடணும். அந்த இப்ப நான் என்னால அந்த இடத்துக்குமே நான் விளையாட போக முடியாது. எனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குன்னா, எனக்கு ஒரு மைண்ட் ரெஃப்ரெஷ்மெண்டா இருக்கும் போல எனக்கு செல் மொபைல் போன் தான் இருக்கு. ஸோ மொபைல் போன் இருக்கும் போல எனக்கு ஒரு கேம் விளாண்டா அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆயிருது. ஸோ அதனால நிறைய பேர் அதுல தள்ளப்படுறாங்க. அதனாலே ஒரு கருத்து. இதை சூதாட்டம் மட்டும் பார்க்காம நிறைய பேர் அடிக்டும் ஆறாங்க. நிறைய பேர் சின்ன பிள்ளைல இருந்து ஒரு ரம்மியா இருக்கட்டும், ட்ரீம் 11 இருக்கட்டும், MPL இருக்கட்டும், ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, சின்ன பையன் முதற்கொண்டு இதில் விளையாண்டுட்டு இருக்காங்க எல்லாருமே. ஓகே. நல்ல ஒரு கருத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்ட்ரூ. இதில் இப்போ நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் ஆப் மட்டும் சொல்லாமல் எண்ணற்ற ஆப்புகள் இப்போ அதுக்கு நம்ம அடிக்ஷன் ஆகிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக இருக்குது. டாக்டர் அபிலாஷ் அதுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி திரு விஜயகுமார் அவர்கள்ட்ட நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. விஜயகுமார் சார், இப்போது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ரெகுலேட்டரி பாடி அப்படிங்கிறது அது என்ன மாதிரியாக இருக்கணும் ஒன்று. ரெண்டாவதாக இந்த விளையாட்டுகளில் இருக்கக்கூடிய என்ன விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு? ஓகே, 2 விஷயங்கள். ஒன்று ரெகுலேட்டரி பாடி அப்படின்னாக்க இப்போ யார் வேணாலும் ஆப் கிரியேட் பண்ணி தே கேன் மேக் இட் அவைலபிள் ஆன் உங்களுக்கு கூகுளோட ப்ளே ஸ்டோராக இருக்கட்டும், இல்லை ஆப்பிளோட ஆப் ஸ்டோராக இருக்கட்டும். இதுக்கு டிஃபைன் பண்ணுறதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தே நீட் டு ஃபாலோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் அண்ட் அகைன் கவர்மெண்ட் இஷ்யூங் அட்வைசரி ரைட்.
ஒரு 50 அப்ளிகேஷன்ஸ் இல்லை ஒரு 100 அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்வால்வ் என்ன எஸ்பியானேஜ் ஆக்டிவிட்டி ஸ்பை பண்ணுது, இல்லை இது வந்து திஸ் இஸ் அகெயின்ஸ்ட் தி நேஷனல் செக்யூரிட்டி. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இது எல்லாமே எங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, தெர் இஸ் நோ ரெகுலேட்டரி மெக்கானிசம் பிஃபோர் மேக்கிங் திஸ் ஆப் அவைலபிள் ஆன் தி ஆப் ஸ்டோர். ஆப் ஸ்டோரில் வர்றதுக்கு முன்னாடியே அதில் வந்து எதுவும் மால்வேர் கிடையாது. இந்த ஆப்ஸ் எல்லாமே இட் இஸ் கோயிங் டு டூ ஒன்லி தி லெஜிட்டிமேட் ஆக்டிவிட்டி, வேற எதுவும் ஸ்பை பண்ணாது, இட் இஸ் ஃப்ரீ ஃபார் யூஸ், ஃப்ரீ ஃப்ரம் தி மால்வேர் அப்படிங்கிற அந்த வேலிடேட் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும் ஃப்ரம் தி செக்யூரிட்டி ஆங்கிள் அப்படிங்கிறது இப்போ கிடையாது. இப்போ யார் வேணாலும் கிரியேட் பண்ணி தே கேன் மேக் தி ஆப் அவைலபிள் ஆன் இந்த கூகுள் ஸ்டோராக இருக்கட்டும், இல்லை வந்து பிளே ஸ்டோர்லேயோ இல்லை ஆப் ஸ்டோர்லேயோ பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் முன்னாடி இந்த பிரேக்குக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஸ் வந்து அப்பப்போ வந்து பிளாக் பண்ணுறோம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம், வேற எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு ஆப்பை வந்து சப்போஸ் இஃப் யூ ஆர் ஆக்சுவலி பிளாக்கிங் அப்படின்னாக்க இந்த டிஜிட்டல் ஸ்பேஸில் என்ன ஆகுது அப்படின்னாக்க அதுக்கு காம்பீட் பண்ணுற மாதிரி இன்னொரு ஆப் அதனுடைய இது நீங்கள் வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து பப்ஜி அப்படிங்கிற கேமை வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணோம், அதனோட யூசேஜ் வந்து பேன் பண்ணோம். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னாக்க இது வந்து இது பேன் பண்ணியிருக்கு, பட் வந்து சிமிலராக அதே மாதிரி ஒரு கேம் வந்து கால் ஆஃப் டியூட்டி அப்படின்னு ஒரு கேம் வந்து அவைலபிள். ஸோ அப்படிங்கிற போது இது வந்து வெரி டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல். இது வந்து எங்கே வேணாலும் யூரோப்பியன் கண்ட்ரீஸாக இருக்கட்டும், இல்லை சைனீஸாக இருக்கட்டும், அக்ராஸ் தி குளோப் யார் வேணாலும் எங்கே வேணாலும் தே கேன் கிரியேட் தி ஆப், மேக் இட் அவைலபிள் ஆன் தி ஆப் ஸ்டோர். அதுதான் ப்ராப்ளம். இந்த ரெகுலேட்டரி பாடியில் நான் சொன்ன இந்த 3 விஷயங்கள் வந்து வரணும் ரெகுலேட்டரி இதில். அந்த ஆப் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அதனுடைய பர்பஸ் என்ன, யாருக்கு ஹூ இட் இஸ் மென்ட் ஃபார், இது யார் ஏஜா, அது அவங்களுக்கு வந்து எவ்வளவு ஏஜ் உள்ளவங்க வந்து இது வந்து விளையாடலாம், அதை வந்து வேலிடேட் பண்ணணும். எப்படி மூவிக்கு ஒரு சென்சார் போர்டு இருக்கோ அதே மாதிரி இதுக்கு ஒரு ரெகுலேட்டரி மெக்கானிசம் டு டிஃபைன். இவங்க வந்து 12+ ஏஜ் அப்படின்னாக்கா அந்த 12+ ஏஜ் உள்ளவங்களுக்கு உள்ள கண்டென்ட் தான் அதில் இருக்கா, வேற எதுவும் வயலண்ட் இருக்கக்கூடியதோ இல்லை வேற எதுவும் அப்சீன் இருக்கக்கூடிய மெட்டீரியலோ இல்லை வீடியோவோ அந்த பிளேல வந்து வரல, கேம்ல வரல அப்படிங்கிறத வேலிடேட் பண்ணணும். அது ஒன்று. செகண்ட் வந்து செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ல, ஏன்னா இந்த ஆப் வந்து கிரியேட்டட் வேற வேற கண்ட்ரிலேருந்து கிரியேட் ஆகுது, தே ஆர் ப்ரமோட்டிங். இது வந்து எப்படி ஹவு ஃபார் இட் இஸ் செக்யூர் அப்படிங்கிறதுக்கு அந்த செக்யூரிட்டி மெக்கானிசம் வந்து டிஃபைன் பண்ணணும். அது வந்து ஃப்ரீ ஃப்ரம் அ மால்வேர், அதில் எந்த ஒரு மால்வேர் மெலிசியஸ் ப்ரோக்ராமும் கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட பர்சனல் டேட்டாவை திருடாது, வேற உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய வேற எந்த விதமான டேட்டாவையும் அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிறதுக்கு வந்து தேர் ஷுட் பி சம் மெக்கானிசம். ரெண்டாவது, இந்த ஆப்ல வந்து வேற எதுவும் வல்னரபிலிட்டி வீக்னஸ் இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க, அதில் வந்து ஏதாவது வீக்னஸ் இருந்தது அப்படின்னா இந்த த்ரெட் ஆக்டரோ இல்லை வேற இருக்கக்கூடிய ஹேக்கரோ அவங்க வந்து அந்த வல்னரபிலிட்டியை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி உங்கள் மொபைலுக்கு வந்து ஆக்சஸ் கெயின் பண்ணாங்கன்னா இந்த ஆப் வழியா, தென் தே ஹாவ் அ கண்ட்ரோல் டு என்டையர் உங்களுடைய மொபைல் சிஸ்டம். அதில் இருக்கக்கூடிய கான்டாக்டாக இருக்கலாம், எஸ்எம்எஸ்ஸாக இருக்கலாம், உங்களுடைய மற்ற பர்சனல் டேட்டா நீங்கள் என்னென்ன வச்சிருக்கீங்களோ மொபைலாக இருக்கட்டும் கம்ப்யூட்டராக இருக்கட்டும் எல்லாமே வந்து எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ ரெகுலேட்டரி பாடி அந்த ரெகுலேட்டரி கண்டிஷன்ஸ் வரக்கூடியதில் இந்த 3 ஆஸ்பெக்ட் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். கண்டிப்பாக இப்போ நம்ம ஒரு போல் ஒன்று கண்டக்ட் பண்ணோம். இந்த ஆன்லைன் சூதாட்ட உயிர் பலிக்கு யார் காரணம் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். அதுக்கு அரசு காரணம் அப்படின்னு ஒருத்தரும் ஒரு சில பேரும், அதே பண ஆசைதான் காரணம் என்றும், இல்லை அறியாமையில் போய் விழுகிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம அந்த திரையில் பார்க்குறோம். 23% பேர் வந்து அரசு அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. பண ஆசையில் தான் 70% பேர் இருக்காங்க அப்படின்னு. அதனால தான் இது இந்த ஆன்லைன் சூதாட்ட உயிர் பலிக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறியாமை காரணம் அப்படின்னு 7% பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து நம்ம திரையில் பார்க்குறோம். அதையே ஆன்லைன் சூதாட்டம் உயிர் பலிக்கு காரணம் என்ன அல்லது யார் அப்படின்னு நம்மனா 23% பேர் அரசு என்றும், பண ஆசையில் 70% பேரும், அறியாமையில் 7% பேரும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இதோடைய தகவல்கள் என்ன, இது எப்படி இன்ஃபரன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம 3 விருந்தினர்கள்ட்டையும் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க கருத்துங்கிறத பார்க்கலாம். வணக்கம். வணக்கங்க. ஹலோ, வணக்கங்க. வணக்கம். டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகேங்க. இது ஓகே 1 மினிட். பண்ணிட்டேங்க. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. அதாங்க எங்க சன்னு தாங்க 32 இயர்ஸ் ஆகுது. 3 இயர்ஸ் பேக் வந்து இந்த ரம்மி ஆட ஆரம்பிச்சாங்க. அதுல வந்து எங்களுக்கு ஒரு 1 லேக்கும் வந்தது, அப்புறம் ஒரு 3 லேக்ஸும் வந்தது, இல்லைன்னு சொல்லல. ஆனா எங்களுக்கு வெளியில வாங்கி வாங்கி எனக்கு தெரியாம ஆடி ஒரு 20 லேக்ஸ் வரைக்கும் பண்ணிட்டாங்க.
இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கி வாங்கி இப்போ அதையும் கொடுக்க முடியாம வெளியில இருக்கவங்க டார்ச்சரா இருக்கு. நாங்க ஃபாதர் மதர் ஏஜ் பர்சன் வேற, எங்களால ஒரு இன்ட்ரெஸ்டும் கொடுக்க முடியாம இப்ப சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்குது. மறுபடியும் இதை ஓபன் பண்ணி மறுபடியும் அவனை இன்ட்ரெஸ்ட் ஆயிடுமோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு. சம்பளமோ வாங்குறது ஃபுல்லாவே அது அந்த ஆட்டத்திலே போயிடுச்சு. ஓகே, இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணுங்க, தயவு செஞ்சு இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ண. ஆனா எப்ப பாரு அவனு மென்டல் மாதிரி இருக்கிறான். இதனால அந்த ரொம்ப வெளியில வாங்கி வாங்கிறதுனால அவன் இப்ப மென்டலா எப்ப பாரு சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆபீஸ் போயிட்டு வர வரைக்கும் எங்களுக்கு பயமா இருக்கு. வீட்டுல இருந்தாலும் எங்கன்னா வெளியில நாங்க கோயிலுக்கு கூட போகாம அவனுக்கு பக்கத்திலேயே பாதுகாப்பாவே இருக்கிறோம். நாங்க எங்கன்னா வெளியில விட்டுப்பட்டா அவனை ஒரு மினிட்ல ஏதாவது பண்ணுவானோன்னு ஒரு பயமா இருக்கு. தயவு செஞ்சு சொல்றாங்க, இந்த ஆன்லைன் மட்டும் தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. அது எங்க பேசணுமோ பேசி ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. ரொம்ப இதுவா இருக்கும் எங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா கோடி புண்ணியமா இருக்கும். கண்டிப்பா. ரொம்ப நன்றிமா அழைத்தமைக்கு. கார்த்திகேயன் சார், இப்போ நீங்கள் அந்த அவங்க லேடி அந்த மேடம் பேசுனதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. நம்ம முன்னாடியே பார்த்ததும் கூட அதுதான் நம்ம பார்த்தோம். ஆன்லைன் சூதாட்ட உயிர் பலிக்கு யார் காரணம் கேட்டப்போ கூட பண ஆசை தான் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்க சொன்னது டு செகண்ட் தேர்ட் பாயிண்ட் அந்த மாதிரி ஆயிடுச்சு. 70% பேர், மொத்தம் 72,000 பேர் இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பண ஆசைன்னு 70% பேர் சொல்லியிருக்காங்க. எப்படி இதை நீங்கள் பார்க்குறீங்க? கண்டிப்பாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா இது நம்ம ஒரு முதல்ல ஒரு ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியா தான் இது எடுத்துக்கணுங்க. ஏன்னா பிகாஸ் இது நம்ம கவர்மெண்ட் பிளேம் பண்றதோ இல்ல கோர்ட்டை பிளேம் பண்றதோ இல்ல யாரையோ ஒருத்தவங்க பிளேம் பண்றதை விட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கணுங்க. அதாவது எல்லாருமே பொதுமக்களும் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கணும். இது என்ன கேட்டீங்க அப்படின்னா பத்தி பண்ணோம். ஸோ பண்ணும்போது நாங்க எங்களோட ஃபைண்டிங்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேம் விளையாடுறது யாரு அப்படின்னா ஒரு 20 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கவங்க தாங்க இந்த கேம்ஸே விளையாடுறாங்க. சூசைட் பண்ணிக்கிட்டவங்களும் இது சூசைட் பண்ணிக்கிட்டீங்களோ இந்த ஏஜ் குரூப்ல இருக்கவங்க சூசைட் பண்ணிட்டாங்க. 40 வயசுக்கு மேல இருக்கவங்க யாருமே பெருசா இந்த கேம் இன்வால்வ் ஆகல, அதுக்கு அடிக்ட் ஆகல. ஸோ அப்ப இந்த 20 வயசுல இருந்து 40 வயசு அப்படின்ற ஒரு பேட்ச் தான் இன்வால்வ் ஆயிருக்காங்க போது இந்த பேட்ச் இந்த மாதிரி இருக்காங்கன்னு போகும்போது நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் தான் நாங்க பின்னாடி எங்களோட ஃபைண்டிங்ஸை நாங்க பார்த்தோம். ஸோ நம்ம எஜுகேஷன் சிஸ்டமே என்ன பண்றாங்க அப்படின்னா நல்லா படிக்கணும், மார்க் வாங்கணும், ஒரு நல்ல வேலை செய்யணும், இல்லைன்னா சம்பாதிக்கணும். ஏதோ ஒரு விஷயத்துல சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் தான் நம்ம எஜுகேஷன் சிஸ்டமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த பேட்ச் தான் பிரைவேட் ஸ்கூல்ஸோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருந்தது. ஸோ பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க, அதிகமான பணம் கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. அப்ப பேரண்ட்ஸும் அந்த குழந்தைங்க மேல திணிக்கிறாங்க, இவ்வளவு செலவு பண்ணி படிக்க வைக்கிறேன், நீ என்ன ஒன்னும் வேலைக்கு போகாம இருக்க, சம்பாதிக்காம இருக்க, இவ்வளவு பண்ணி இவ்வளவு பெரிய காலேஜ்ல படிக்க வச்சா நீ ஒன்னும் சம்பாதிக்காம இருக்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சின்ன வயசுல இருந்து அந்த குழந்தை பருவத்துல அந்த வளர்ந்து முடிகிற வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா பணம் சம்பாதிக்கின்ற ஒரே ஒரு எண்ணம் தான் அந்த குழந்தை மனசுல தாட் ப்ராசஸாவே ஓடிட்டு இருக்கும். அது யார் காரணம்? இந்த சமுதாயம் தான். இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சவங்களும் சரி, காலேஜ் அடைச்சவங்களும் சரி, பேரண்ட்ஸும் சரி, எல்லாருமே தான். பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோடய ஓடுறதுனால பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துல பணம் சம்பாதிக்கணும், அது எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. அதுல பார்க்கும் போது இந்த மாதிரி ஆன்லைன் சூதாட்டம் ரொம்ப ஈஸியா இருக்கு. இன்னைக்கு நீங்க ஒரு வீட்டை உடைச்சு நீங்க கொள்ளடிக்கணும் அப்படின்னா போலீஸ் பிடிச்சிருவாங்களோ ஒரு பயம் இருக்கும். இதே நீங்க எங்க யாரோ ஒருத்தவங்களை கொலை பண்ணிட்டு நீங்க திருடிட்டு போலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு பயம் இருக்கும். பட் இந்த ஆன்லைன் கேம் பொறுத்த அனானிமிட்டி அப்படின்னு இருக்கு, நம்ம பண்றோம் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. நம்ம வீட்டுல உட்காந்தே பண்றோம், நம்ம பண்றது திருட்டுத்தனமே இருந்தாலே கூட நம்ம வீட்டுல உட்காந்து பண்றோம், நம்ம பேர் யாருக்கும் தெரியாது, சம்பாதிக்கிறதுக்கும் வழி இருக்கு அப்படின்றது அவங்களுக்குள்ளே ஒரு தாட் ப்ராசஸ். அவங்க பண்றது தப்புன்னாலும் அதை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறாங்க, ஒரு காரணம் சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணிட்டு பணம் சம்பாதிக்கின்ற ஒரு எண்ணத்தோடய இது போறதுனாலதான் இது நடக்குது. இது மொத்த கண்ட்ரில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது ரியலைஸ் பண்ணிருக்காங்க. ரியலைஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா ஸ்கூல்லே பாத்தீங்க அப்படின்னா ஜப்பான்ல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2013ல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ல டி அடிக்ஷன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. டி அடிக்ஷன் இன் தி சென்ஸ் சைபர் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கூல்ல வாரத்துல 5 நாள் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா 3 நாள் நீங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுங்க, இல்ல லேப்டாப் யூஸ் பண்ணுங்க, எல்லாமே யூஸ் பண்ணுங்க. அதுக்கு நீங்க டிஜிட்டல் வேர்ல்டு தனியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா 2 நாள் ஒருத்தர் பழகணும், பெரியவங்க ஒரு பழகணும், சின்ன பசங்களோட பழகணும், விளையாடணும். அப்ப அந்த ஹியூமன் வேல்யூஸ் என்னன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ முன்னாடி சொன்னீங்க இல்லைங்களா கார்த்திகேயன் சார், நம்ம ரிலேட் பண்ணிக்கணும்னு கொண்டு போனாங்க. கண்டிப்பாங்க. இப்போ நீங்க முன்னாடி சொன்னீங்க இல்லைங்களா, அதாவது இப்போ இந்த லெஜிஸ்லேட்டர்ஸ் பாஸ் பண்ண வேண்டிய லால நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு இந்த சப்ஸ்டான்ஷியல் எவிடன்சஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா முதல்ல இந்த மாதிரி ஒரு கம்பெனி இந்த கேம் இந்தியாவுக்குள்ள லான்ச் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனி தே ஷுட் ஹேவ் ஆஃபீஸ் இன் இந்தியா.
இந்தியாவில் ஆஃபீஸ் இருக்கணும். இப்ப நிறைய இந்த ஆன்லைன் கேம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஆஃபீஸே கிடையாதுங்க. நீங்க அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா வேற ஏதாவது ஒரு கண்ட்ரில இருக்கும், அங்க இருந்து ஆப் அப்லோட் பண்ணுவாங்க, தூரத்துல எங்க இருந்து வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கம்பெனிஸ் இந்தியாவில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். பர்மனன்ட் ஆஃபீஸ் இன் இந்தியா, பிசிக்கல் பிரசன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி அந்த கேம்க்கு வந்து அந்த ஒரு கம்பெனிக்கு ஒரு கிரீவன்ஸ் ஆஃபீஸர்னு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணணும். யாராவது ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீட் அப்ரோச் த கிரீவன்ஸ் ஆஃபீஸர். அதே மாதிரி அந்த கிரீவன்ஸ் ஆஃபீஸர் இவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு பார்த்து அதை ரிசால்வ் பண்ண பார்க்கணும். அதே மாதிரி ஒரு சீஃப் கம்ப்ளைண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணணும். இந்த மாதிரி எவ்வளவு கிரீவன்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்த்து அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு அந்த பாடிக்கு ரெகுலரா சப்மிட் பண்ணணும். அது ஒரு கம்பெனியோட சீஃப் கம்ப்ளைண்ட் ஆஃபீஸர் சப்மிட் பண்ணணும். அப்ப அந்த போர்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இவ்வளவு கிரீவன்ஸ் வந்திருக்கு, ஏன் உங்களால சால்வ் பண்ண முடியுது? அப்ப இல்ல கிரீவன்ஸோட பேட்டர்ன் எடுத்து பார்க்கணும். பேட்டர்ன் எடுத்து பார்க்கும்போது இதனாலதான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னா அப்ப இதை பிளான் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெக்கமெண்டேஷன் வரணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இருந்தது அப்படின்னா ஸோ இந்த பாயிண்ட் பை பாயிண்ட் நம்ம அவங்க பிளாக் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அது இல்லாம நம்ம வந்து பிளைனை பேன் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா நிறைய லூப் ஹோல்ஸ் கிடைக்குது இந்த கம்பெனி. விஜயகுமார் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் $1 billion பிசினஸ், சின்ன சின்ன பிசினஸ் கிடையாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா they can engage any kind of lawyer. ஒரு நாளைக்கு $1 கோடி வாங்குற லாயர் கூட என்கேஜ் பண்ணி அவங்க கேஸ் நடத்தி ஒரே நாள்ல முடிச்சுட்டு போயிடலாம். சோ அது நம்மளுக்கு தேவையில்லை. பட் ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு இதுல வேணும். ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட். டாக்டர் அபிலாஷா, உங்களுடைய நிறைவான கருத்து வித் திஸ் சர்வே ரொம்ப சுருக்கமா in a nutshell ப்ளீஸ். இந்த சர்வே வந்து நான் எதிர்பார்த்ததுதான். பட் பண ஆசைன்றதுல குறுக்கு வழியில பண ஆசை நம்ம போட்டிருக்கணும். ஏன்னா பண ஆசைன்றது லைஃப்ல தப்பு கிடையாது. நம்ம நல்லா மேல வரணும், 4 பேருக்கு உதவி பண்ணணுன்றது வேற விஷயம். பட் நான் எந்த உழைப்பும் போடாம ரொம்ப ஈஸியா ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறது மிகவும் தவறான ஒரு விஷயம். அறியாமையே 7% இருக்குங்களே டாக்டர் அபிலாஷா. அறியாமை இப்போ இந்த டிஜிட்டல் நாலேஜ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள போறது, அதுல வந்து சப்ஸ்கிரைப் பண்றது, என்ரோல் பண்றது, பேங்க் அக்கவுண்ட வந்து யுனைட் பண்றது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுதான் ரிஸ்க் எடுக்கிறாங்க. ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர்ன்றது ஓகே ஒரு லெவல் வரைக்கும் தான். அது எக்ஸ்ட்ரீமா போறப்பதான் நம்ம வந்து அது டேஞ்சரஸ் அடிக்ஷன் சொல்றோம். சோ எனக்கு இந்த ரிஸ்க் இருக்கு பட் இருந்தாலும் நான் எடுப்பேன் அப்படின்றது யாருமே நம்ம பண்ண மாட்டோம். அதாவது ஜன்னலுக்கு வெளியே நான் குதிப்பேன், காலும் உடையெல்லாம் உயிரும் போலான்றப்ப யாரும் அந்த முட்டாள்தனத்தை பண்ண மாட்டாங்க இல்லையா. சோ அந்த மாதிரிதான் தெரிஞ்சே நம்ம போய் குதிப்பேன், எனக்கு கிடைச்சா போனஸ் கிடைக்கும் இல்லாட்டி உயிர் போகணும்னு யாரும் பண்ணக்கூடாது, பண்ண மாட்டாங்க. சோ மக்கள் கொஞ்சம் யோசிக்கணும். அவங்களுக்காக மட்டும் இல்ல, இப்ப இந்த கால்ஸ் 2 வந்துச்சு இல்லையா, அது வந்து அந்த அம்மாவுடைய உண்மையான ஜென்யூன் கிரைங் அது. சோ இந்த மாதிரி எத்தனை அம்மாக்கள் எத்தனை ஒய்ஃப்ஸ் வந்து அழுதுட்டு இருக்காங்க நமக்கு தெரியாது. அட்லீஸ்ட் அவங்களுக்காகவாது நீங்க இதை நிறுத்தணும்ன்றதுதான் நம்மளுடைய வேண்டுகோள். ஓகே திரு விஜயகுமார், உங்களுடைய நிறைவு பாயிண்ட் ரொம்ப சுருக்கமா. we are running out of time. ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் மூல காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சர்வே மூலியமா வந்து பணத்தாசை, கிரீடி அப்படிங்கிறது. ஸோ அதான் முன்னாடி சொன்னது மாதிரி இந்த கேம்பிளிங்கில் வந்து வின் பண்ணதா யாரும் இது கிடையாது, சரித்திரம் கிடையாது. ஃபஸ்ட்டு அந்த ஒரு மாயை வந்து உருவாக்குவாங்க. பட் யார் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, விளையாடுறாங்களோ அவங்க வந்து எவ்வளவு பணம் அதில் ஜெயிச்சோம் அப்படிங்கிறத தான் வந்து ஞாபகம் வச்சுருப்பாங்களே தவிர எவ்வளவு லூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து யாரும் ட்ராக் பண்ணுறது கிடையாது. எவென்ச்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா லூசர்ஸ் தான் வந்து அதிகம். அப்படிதான் பண்ண முடியும். அந்த ஆன்லைன்ல இருக்கக்கூடிய இதுல வந்து ஜெயிச்சு பணம் சம்பாதிக்க முடியாது. ரெண்டாவது இதுல வந்து பேசணும் எக்ஸசிவ் கேமிங், இந்த மாதிரி வந்து கேமிங் டிசார்டர் அப்படிங்கிறது. ஒன்று வந்து பணத்தை இழக்கிறாங்க, ரெண்டாவது வந்து அவங்களுடைய உயிருக்குமே ஆபத்து. இப்போ வந்து நிறைய பேர் வந்து சில்ட்ரன்ஸாக இருக்கட்டும் இல்லை யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், தே ஆர் ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் டைம் ஆன் கேம்ஸ். இப்போ இதில் வந்து என்ன டிசார்டர் வரும் அப்படின்னாக்க டிவிடி அப்படின்னு சொல்லுவாங்க, டீப் வெயின் த்ரம்பாசிஸ். அப்படின்னா இது என்னாகும் அப்படின்னாக்க ரொம்ப நேரம் வந்து சீட்லேயே வந்து உட்காந்துருக்குது, இன்ஆக்டிவ் ஸ்டேட்ல இருக்கும்போது பிளட் வந்து கிளாட் ஆகி அவங்களுடைய வெயின்ல வந்து கிளாட் ஆகி லோயர் லெவல் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு மாதிரி இன்ஆக்டிவ் ஸ்டேஜ் போயிடும். குளோபலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த டிவிடி இருக்கக்கூடிய டிசார்டர் வந்து இந்த நோய் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு வந்து சிம்டம்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறது குளோபலா 600,000 மெம்பர்ஸ் அக்ராஸ் தி குளோப். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்டம் ஐடென்டிஃபை பண்ண 30 டேஸுக்குள்ளே அவங்களுக்கு வந்து இறப்புங்கிறது வந்து நிச்சயம். அப்படிங்கிற போது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அவேர்னஸ். ரெண்டாவது வந்து அவேர்னஸ் ஒரு 7% வந்து பண்ணியிருந்தாங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வந்து குழந்தைங்க யங்ஸ்டர்ஸ் வந்து கேம் விளையாடுறாங்க, ஓகே வெளியில போகல வீட்டுல இருந்து தான் கேம் விளையாடுறாங்க அப்படின்னு நம்ம விட்டுற முடியாது. அவங்கள வந்து நீங்க வந்து கண்காணிக்கணும், என்ன கேம் வந்து விளையாடுறாங்க. பேரண்ட்ஸ் இருக்கக்கூடிய வந்து அவங்க பிரதர் சிஸ்டர் வந்து தே ஹேவ் டு ஸ்பெண்ட் டைம், அவங்களோட விளையாடணும். என்ன மாதிரி கண்டென்ட் இருக்கு, என்ன மாதிரி கேம் விளையாடுறாங்க அப்படிங்கறத வந்து நமக்கு தெரியணும். ரெண்டாவது வந்து ஒவ்வொரு கேம்லயுமே இப்ப எப்படி வந்து நம்ம வந்து பிலிமுக்கு வந்து அந்த சர்டிபிகேட், சென்சார் சர்டிபிகேட் இருக்கோ, அதே மாதிரி கேமுக்கு வந்து ஆஸ் பர் தி கைட்லைன் தே ஹேவ் டு புட் 12 இயர்ஸ் 10 இயர்ஸ் 18 இயர்ஸ். அப்போ வந்து ஒருத்தர் வந்து 12 வயசு ஆகக்கூடிய வந்து 18 இயர்ஸ் இருக்கக்கூடிய கேம் வந்து விளையாடுறாரு அப்படின்னாக்க
he get exposed to ஒரு unnecessary content, violent இருக்கலாம் இல்ல obscene content இருக்கலாம், அது வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. ரெண்டாவது வந்து வீட்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி கேமிங் ஸ்டேஷனா இருக்கட்டும் இல்ல சிஸ்டமா இருக்கட்டும் ஒரு காமன் பிளேஸ்ல வைக்கணும். பெட்ரூம்ல வச்சிங்க அப்படின்னாக்க அவங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க, என்ன கேம் விளையாடுறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஒரு காமன் பிளேஸ், ஒரு லிவிங் ரூம் ஏரியால வந்து வச்சிங்க அப்படின்னாக்க அட்லீஸ்ட் வந்து வீட்ல கூடிய பேரண்ட்ஸ் அவங்க வந்து மானிட்டர் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். குழந்தைகளுக்கு பேசிக்கா வந்து ஒரு டைம் வந்து செட் பண்ணணும். குளோபலா ஆவரேஜ் வந்து என்ன வந்து சஜஸ்ட் பண்றாங்கன்னாக்க less than 2 hours ஸ்பெண்ட் பண்ணாங்க, தட் இஸ் ஃபைன். ஏன்னா சில பேர் வந்து சொன்னாங்க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வேணும், வெளியில போய் விளையாட முடியல, பே பண்ணி விளையாடணும், இல்ல அது எல்லாமே யூஸ்ட் ஃபார் சம் அதர் பர்பஸ் அப்படின்னாக்க இதுல விளையாடுறதுல ஒரு லிமிட்டட் டைம் ஃப்ரேம். இந்த கேம் வந்து சில்ட்ரன் விளையாடுறாங்கன்னா 2 hours அதை செட் பண்றதுக்கு டைம் செட் பண்றதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு. ரெண்டாவது மோர் வந்து முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டடீஸ்ல மாரல் சயின்ஸ் அப்படின்னு இருந்தது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருந்தது. அது எல்லாமே என்கரேஜ் பண்ணணும். பீப்புள் வந்து அவங்க வந்து கிரிக்கெட் விளையாடுறது, கீழே ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாடுறது, வேற ஏதாவது அவங்களுடைய ஸ்பெசிபிக் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏரியா இருக்கு, டேலண்ட் இருக்குன்னா அதை என்கரேஜ் பண்ணி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில விடுறது, அப்படி எல்லாமே வந்து இதெல்லாமே கொஞ்சம் வந்து ஓரளவு வந்து ஹெல்ப் பண்ணும். அவங்க வந்து கேமிங்ல வந்து அடிக்ட் ஆகாம they can focus on studies as well as extra curricular activities. வீட்ல வந்து விளையாடுறது அந்த மாதிரியான ஆக்டிவிட்டி. ஐ திங்க் நம்ம வந்து எக்ஸீடிங் அவர் டைம் லிமிட். ரொம்ப நன்றி திரு விஜயகுமார், டாக்டர் அபிலாஷா, திரு கார்த்திகேயன் மூவரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய அனுபவங்களையும் இந்த நேரத்தையும் பகிர்ந்து கொண்டீர்கள். ரொம்ப நன்றி. இந்த ஆன்லைன் சூதாட்டத்தால் இன்னொரு உயிர் போய்விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் மூவரும் அவங்களுடைய உயிர்களை முன்வைத்திருக்கிறார்கள். நேயர்களுடைய பார்வையிலும் அதுவாகத்தான் இருக்கிறது. இதே போல மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இல்லைங்கிற இடத்துல தான் ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது. ஸோ எனக்கு என்ன தேடல் அப்படிங்கிறது தெரியும். அந்த தேடலுடைய குறைகளை இல்லாத பட்சத்தில் ஒரு முழுமையான ஸ்கூல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இது ஒரு குளோபல் எஜுகேஷன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி நான் Olive Tree Global Education Campus, Madhavaram, admission open for session 20.